ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا அன்பிற்குரிய பெருமக்களே, மேராஜினுடைய வரலாற்று குறிப்புகளை, செய்திகளை, அபூர்வமான சில சம்பவங்களையும் நாம் கடந்த உரைகளில் எடுத்துச் சொன்னோம். மேராஜுக்கு முன்பாக நமது உயிரிழப்பிய ஆத்தமர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப், அவர்களுடைய துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆகியோருடைய வஃபாத் நிகழ்ந்தது. அந்த வஃபாத்திற்கு பிறகுதான் மேராஜ் நடந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தும் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்தும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலங்கச் செய்தது. குறைஷிகளினுடைய கெடுமதிகளின் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க விடாமல் தடுத்து இருந்ததெல்லாம் இந்த இரண்டு பேரினுடைய செல்வாக்கும் வலிமை. இந்த இரண்டு பேரினுடைய வஃபாத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் நாம் பேச இருக்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய திருமண காலத்திலேயே அந்த வரலாறை நாம் பேசும் பொழுது இங்கு சொல்லி இருக்கிறோம். இருந்த பொழுதிலும் அவர்களை குறித்த நிறைவான செய்திகளை நாம் சொல்லி முடித்துவிட முடியாது என்ற அடிப்படையில் ஒரு சில சிறப்புகளை இங்கே நாம் குறிப்பிட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுக்குள் நாம் நுழைவோம். ஹாதிஹி ஹதீஜா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஹிரா குகையிலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஹாதிஹி ஹதீஜா, நாயகமே இதோ ஹதீஜா வருகிறார். அவருடைய கையில் ஃபியதிஹா மஅஹா இனாஉன், அவருடைய கையிலே ஒரு பாத்திரம் இருக்கிறது, உணவோ பானமோ உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். ஃபக்ர அலைஹிஸ்ஸலாம் மின் ரப்பிஹா வ மின்னி, அவருடைய ஹதீஜா நாயகினுடைய ரப்பின் மூலமாக ஹதீஜா நாயகிக்கு சலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சலாமையும் என் சலாமையும் ஹதீஜா நாயகிக்கு நீங்க சொல்லுங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண்மணி ஹதீஜா நாயகி தான். அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண்மணி ஹதீஜா நாயகி தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கிறார்கள், முஃமினி என் சலாமையும் நீங்கள் எத்தி வையுங்கள் நாயகமே. وبشرها ببيت في الجنة من قصب, ஹதீஜா நாயகிக்கு சொர்க்கலோகத்தில் ஒரு அற்புதமான மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தங்கம் வெள்ளி அந்த மாதிரி அங்க உள்ள பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னா தங்கத்தாலே வெள்ளியினாலே தான் அதனுடைய செங்கல்கள் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு எப்படி எழுப்பப்பட்டிருக்கிறதுன்னா ஒரே முத்தினாலான மாளிகை. ஒரு முத்து, ஒரு பிரமாண்டமான முத்து கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அந்த மாளிகை எழுப்பியிருக்கிறான். அது போன்ற ஒரு மாளிகை யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வீடு அங்கே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிட்டு, லா சஹப ஃபீஹி வலா நஸப், லா சஹப் ஃபீஹி வலா நஸப், அந்த இல்லத்திலே கூச்சல் குழப்பங்கள் இருக்காது, அமைதி தழும்பும் இடம், கஷ்டம் துன்பங்கள் இல்லாமல் இன்பமே நிறைந்திருக்கும் இடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாளிகை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதையும் நாயகமே நீங்கள் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மா கிர்து அலா இம்ராத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா ஹதீஜா,
கல்லம் யகுன் ஃபி துன்யா இம்ரஅத்துன் இல்லா ஹதீஜா ஃபயகூலு இன் கானத் கானத். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால மதீனா ஷரீஃப்ல வச்சு அவங்க சொல்றாங்க, நான் ஹதீஜா நாயகியின் மீது ரோஷம் கொண்ட மாதிரி வேற எந்த மனைவியின் மீது நான் ரோஷம் கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் பல மனைவிகள் இருந்தாங்க. ஏக காலத்தில் 9 மனைவிகள் இருக்கிறாங்க. அப்படி 9 மனைவிகள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு மனைவி, அந்த 9ல ஆயிஷா நாயகி ஒரு மனைவி, அப்ப 8 மனைவி இருக்கிறாங்க. அப்போ கோபம், அந்த ரோஷம் யார் மேல வரணும்? ஹயாத்ல இருக்கிற மத்தவங்க மேலதான் வரணும். அப்படி வரலாம் உங்களுக்கு. அவன் சொல்றாங்க, நான் யார் மீது எனக்கு ரோஷப்படையில, நான் ரோஷப்பட்டதெல்லாம் மௌத்தாகிவிட்ட ஹதீஜா நாயகி மீது தான். எனக்கு ரோஷம் வர்றதுலாம் அவங்களுடைய விஷயத்துல தான். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லம் யகுன் ஃபி துன்யா இம்ரஅத்துன் இல்லா ஹதீஜா. அவங்க பேசுற பேச்சு எப்படின்னு தெரியுமா? இந்த துன்யால ஹதீஜாவை தவிர வேற யாருமே இல்லைன்னு பேசுவாங்க. கோபமா வரதா, ரோஷம் வருமா வராதா? இந்த துன்யால இல்லா ஹதீஜா கல்லம் யகுன் ஃபி ஹாதிஹி துன்யா இம்ரஅத்துன் இல்லா ஹதீஜா கமா கால. அவங்க சொல்றாங்க, இந்த துன்யால ஹதீஜாவை தவிர வேற பெண்ணே இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க ஹதீஜாவை பத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனக்கு சரி கோபம், நல்ல கோபம். எனக்கு இதான் குடும்பம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு படிப்பினை, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். நல்ல சாலையாத்தான அந்த பெண்மணி, அன்பான பெண்மணி, கருணையான பெண்மணி. அவங்க மௌத்தாயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பெண்ணை முடிகிறார். அந்த பெண்ணிடத்தில் தன் முந்தைய மனைவியுடைய நற்குணங்களை பற்றி இந்த கணவர் பேசுகிறார். நம்ம கணவர் வைக்கிறேன், இந்த கணவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரணும், கோபம் வரணும். தப்பு இல்லை. ஆனா அது அப்படி பேசுவதை தப்பு என்று எண்ணக்கூடாது. நீங்க ரோஷம் கொள்வது எதன் அடிப்படையிலே? இந்த கணவனின் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையில். அந்த பெண்மணி கோபப்பட்டா, 2வது மனைவி கோபப்பட்டா, இவர் விலகி கிடக்கும், இவர் என்ன பிரிய அதிகமா வச்சிருக்கிறார் விலகிக்கணும். இவர் கோபப்படக்கூடாது. அதான் அர்த்தம். அப்ப ஆயிஷா சொல்லுவாங்க, நாயகமே அந்த கேள்வியை பத்தி என்ன நீங்க பேசிட்டீங்களே? ஆயிஷா நாயகி எவ்வளவு இளமை வயது, வரலாறை நாம் பேசுவோம். இப்போது அவங்களுடைய திருமணத்தை பத்தி பேச இருக்கிறோம். எவ்வளவு இளம் வயது, எவ்வளவு அழகான பெண்மணி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே வயசு வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம். எவ்வளவு பெரிய இளமையில இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய இளமையில் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 46 வயது வித்தியாசம். 46 வயது இளமையா ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், அன்னைய திலகம், சொர்க்க பெண்களின் தலைவி ஃபாத்திமத்து ஸஹ்ராயின் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களை விட நல்ல இளமை யாரு? ஆயிஷா நாயகி. அவளுக்கு சின்ன வயசுதான். ஃபாத்திமா நாயகியை விட இளமை ஆயிஷா நாயகி. அப்படி ஒரு இளம் மனைவியை முடித்திருக்கும் பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அதிகமாக நினைவுபடுத்துகிறார்கள் என்றால், தன்னை விட 15 வயது மூப்பான ஒரு பெண்மணியை அதை நினைவுபடுத்துகிறார். ஹதீஜா ஹதீஜா ஹதீஜா. ஆச்சரியமா இருக்கு. என்ன இது வரவும் மூ ஹதீஜா ஹதீஜா ஒருத்தர் கிழவி. ரசூலுல்லாஹ் விட 15 வயசு மூப்பு, உங்களை விட 15 வயசு மூப்பான அந்த கிழவிய இன்னும் நீங்க நினைவு கொண்டு கொண்டிருக்கிறீங்களே, அந்த குறைஷி கிழவி. அதுவும் இந்த நாடி சிவந்து போன அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு ஒரு அடையாளம். ஹதீஜா நாயகியுடைய அந்த நாடி சிவப்பாக இருக்கும். இந்த நாடி சிவந்து போன அந்த கிழவியை எல்லாம் நீங்க நினைவு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை உங்களுக்கு தந்திருக்கும் போதும், அந்த பெண்ணோட சிறந்த பெண்ணை உங்களுக்கு தந்திருக்காங்க. இளமையான, அறிவான, அழகான, அதே குறைஷிபுரத்துல உள்ள பெண்ணை யார் சொல்றாங்க? தந்தன்னு சொல்றாங்க ஆயிஷா நாயகி. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழகான ஒரு பெண்ணை தந்திக்கிறான். சின்ன பிள்ளைய உங்களுக்கு உங்களை கொண்டாடிய தந்திருக்கிறான்.
அதை நீங்க நினைச்சு பார்க்காம எவ்வளவு அறிவாளி, அப்படி ஒரு பொண்ணை தந்திருக்கிறாங்க, ஒரு பொண்ணு பேசுறாங்க, நல்லா சொல்றாங்க, ஆனா உண்மையை படித்தாங்க. அறிவாளி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிப்பதற்கான காரணம் என்ன என்பதை அற்புதமாக அவர்கள் பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பிரகடனப்படுத்திய பொழுது பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் வரிசையாக இருந்தாங்க. தலைவர்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சாங்க, விட்டுருங்க, எங்க பிள்ளைகள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தருவோம். அற்புதமான அழகான செல்வமான அறிவார்ந்த பெண்கள் வரிசை கொண்டு இருந்தாங்க. நாங்க கல்யாணம் முடிச்சு தரலாம் அப்படின்னு சரதா செய்வதை மறுத்துட்டு தன்னை விட 15 வயசு மூத்த ஒரு பெண்ணையை கல்யாணம் முடிக்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆன ஒரு பெண்மணி, விதவை, கல்யாணமாகி குழந்தையும் இருக்கு, கல்யாணமாகி குழந்தையும் இருக்கு. அப்போ கல்யாணம் 2 தடவை கல்யாணமாகி விதவையாகி குழந்தைகளாக இருக்கக்கூடிய தன்மையை விட 15 வயசு மூப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதற்கு பிறகு இந்த கல்யாணம் ஆயிஷா நாயகியுடைய கல்யாணம் இளம் வயது பெண்மணி, இளம் வயது பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்ணை முடித்தார்கள் அது ஆயிஷா நாயகி மட்டும்தான். மொத்தம் 11 கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, 10 பெண்களும் விதவை இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி மட்டும்தான் கன்னி பெண், இளம் பெண், அறிவார்ந்த ஒரு பெண்மணி. ஒரு கட்டத்துல ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, துணிச்சல் கூட ஆயிஷா நாயகி, வயசு அப்படி ஒரு இளம் வயது, தைரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப பிரியம். அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு கேட்கிறாங்க, நான் என்ன ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா? கேளு ஆயிஷா, நீங்க ஒரு ஆடு அல்லது ஒட்டகம் ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆட்டு மந்தை ஏதோ வச்சிருக்கிறீங்க நீங்க, சரி, ஒரு இடத்துக்கு அதை பத்திட்டு நீங்க போறீங்க, சில செடிகள் இருக்குது, அந்த செடிகள்ல ஏற்கனவே சில மிருகங்கள் மேய்ந்து விட்டு அது மிச்சம் கிடக்குது. இன்னொரு பக்கத்துல பாக்குறீங்க பச்சை பசேல் இருக்குது, அதுல அந்த செடிகளை எந்த மிருகமும் மேயவில்லை, எந்த மிருகம் சாப்பிடவில்லை. உங்க மிருகத்தை நீங்க எதுல மேய விட்டீங்கன்னு கேட்கலாம். என்ன துணிச்சல் இருக்கிறோம். ஒரு அழகான ஒரு விஷயம், கல்யாணத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி பேசணும், அப்படி உரிமை இருக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பேசுற நீ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்டா என்ன ஆகும்? இப்படி ஒரு 2வது கல்யாணம் முடிச்சவர்கிட்ட கேட்டா என்ன பலாயம் நடக்கும்? பொம்பதுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆடுகளை, என்னுடைய மிருகங்களை நான் ஏற்கனவே மேயாத பசுமையாக இருக்கக்கூடிய செடிகளில் தான் நான் மேய விடுவேன். அதான் நான் ஏற்கனவே கல்யாணம் முடியலையே, ஏற்கனவே மத்தவங்களாம் கல்யாணம் முடிஞ்சவங்க தானே, ஏற்கனவே மத்தவங்கள அதான் சொல்லலை, புரிய போச்சு, எல்லாரும் நல்லது தானே. அந்த மாதிரி உரிமையோடு பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அறிவு ஆற்றல். உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் சொல்றாங்க பாத்தீங்களா? சொல்றாங்க, ஆயிஷா நான் ஏற்கனவே மேயாத அந்த செடிகள் தான் என்னுடைய ஆடு மாட்டை, நான் ஆடு ஒட்டகங்களை நான் மேய விடுவேன் என்று குறிப்பிட்டு காட்டும் அளவிற்கு அறிவார்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தன் அருகிலே இருக்கும் பொழுதும் கூட தன் வயதை விட மூத்த குழந்தைகளை பெற்றெடுத்த விதவையான ஒரு 15 வயது மூத்த ஒரு பெண்மணியை நினைவு கூறுகிறார் என்றால் கதீஜா நாயகியை எந்த அளவிற்கு நேசித்திருக்க வேண்டும். அவங்க பேசுவாங்களா, சில சமயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சரி கதீஜா நாயகி பத்தி பேசுறாங்க, கேட்டா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆயிஷா கதீஜா எப்படி தெரியுமா? எப்படி? அது ஒரு விளக்கம் சொல்றாங்க. சௌதா கதீஜா எப்படி தெரியுமா? கதீஜா எப்படி? அங்க ஒரு விளக்கம். ஜைனப் கதீஜா எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு சரி கோபம் வரும். அவங்க சொல்றாங்க, என்ன ரோஷம் வந்து எனக்கு சரி கோபம் வரும், ரோஷம் வரும். என்னடா இது, இவ்வளவு வரமான பெண்கள் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் விட்டுட்டு அந்த கிழவி போய் அப்படியா கதீஜா இப்படி கதீஜா அப்படி கதீஜா. ஒரு நாள் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கதவு தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு கதவு தட்டப்படுது. அந்த சத்தம் யாருடைய சத்தமா இருக்குது? கதீஜா நாயுடைய சத்தமா இருக்குது. காரணம் என்ன கேட்டா, கதீஜா நாயுடைய தங்கச்சி ஆலா.
கதீஜா நாயனுடைய தங்கச்சி கதீஜா அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, அழகான வாழ்க்கை, எப்படி ஒரு வாழ்க்கை, அது என்ன எவ்வளவு பெரிய இருந்திருக்கும் செல்வாரிசன் அவர்கள் கதீஜா நாயகி மீது. கதீஜா அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகி சொல்றேன், எனக்கு எப்படி இருக்கும்? அவங்க மோதாய் எத்தனை வருஷம் ஆச்சு, மதீனால நடக்குது, நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கதீஜாங்கிறாங்க. அல்லாஹும்ம ஹாலா, ஓ ஹாலாவா சொல்றாரு, அல்லாஹும்ம ஹாலா, ஓ ஹாலாவா, நான் கதீஜா நினைச்சேன். கதீஜா எப்படி வருவாங்க? எனக்கு கோபம் வருது, எனக்கு கோபம் வருது. அவங்க சொன்னாங்க, நாயகனே அமுதலக் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கைரம் மின்ஹா, கதீஜாவை விட ஒரு சிறந்த பெண்மணியை மனைவியா தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகம் சொன்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், மா அபுதலியல்லாஹு கைரம் மின்ஹா, கதீஜாவை விட சிறந்த பெண்மணியை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. ஏன் தெரியுமா? ஆமனது பி, இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் என்னை மறுத்த பொழுது, மக்கள் எல்லாம் என்னை விரட்டிய பொழுது, என்னை ஈமான் கொண்ட முதல் பெண்மணி அல்லவா அவர்கள். எவ்வளவு என்னுடைய குடும்பத்தார் எல்லாம் என்னை ஏற்பதற்கு தயங்கிய காலகட்டத்தில் அந்த ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் தான் என்று ஓங்கி உரைத்தவர் கதீஜா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி. வசத்தகனி இது கதபனி கதபனி நாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்யாக்கிய பொழுது என்னை உண்மைப்படுத்தியவர் அவர் அல்லவா. வஆசத்னி பிமாலிஹா, அவருடைய பெருவாரியான செல்வத்தை கொண்டு என்னை அரவணைத்து, நாயகமே இந்த செல்வங்களை எல்லாம் நீங்கள் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி நீங்கள் செலவழிக்க என்று என் காலடிகளை கொண்டு வந்து செல்வத்தை கொட்டிய அற்புத செல்வ பெண்மணி அல்லவா. எல்லாவற்றுக்கு மேலாக வரசத்தனி அல்லாஹ் வரதா, அந்த பெண்ணின் மூலமாக மட்டுமே அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறார். குழந்தை பாக்கியங்கிறது பெரிய விஷயம். அல்லாஹ் நம்முடைய குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல சாலையான மக்களை தந்தார்கள் பாடிப்பானாய். உண்மையானவர்களே, வரசத்தனி அல்லாஹ் வரதா, அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை தந்திருக்கிறார். வேற மனைவி மூலமா குழந்தை கிடையாது. 6 குழந்தைகளும் அவர்கள் பெற்றெடுத்தது. இப்படி எத்தனை விஷயங்கள், அற்புதங்கள் இல்லையா? உலகத்திலே காமிலான ஆண்கள் பல ஆண்கள் இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் காமிலானவங்க. அந்த பெண்கள்ல காமிலானவங்கிறது ரொம்ப கம்மி. 3 அல்லது 4 பேர் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு. ஒன்று மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொன்று சையதுனா ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம். 3வது அன்னைய திலகம் சையதுனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 3 பேரை பற்றி பல ரிவாயத்துகள் வருகிறது. 4வதாக இணைக்கப்படுகிறது சையதுனா ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்துடைய மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேர் வந்து இவங்க 4 பேர் தான் காமிலானவங்க. அதுல கதீஜா நாயகி இடம்பெறாங்க, மற்ற மனைவிகள் இடம்பெறலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளிடம் கமாலியத்தை அடைந்தவர்கள் கதீஜா நாயகி மட்டும்தான் ஸல்லல்லாஹு. இப்படி ஒரு தனி சிறப்பு அன்னைய திலகம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மாத்திரமே இருக்கிறது. வயதால் மூத்த பெண்மணியாக இருந்தால் பார்ப்பதற்கு இளமையாக இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு இளமை தோற்றத்தை கொடுத்தான். சில பேர் இருக்கிறாங்க 65-70 வயசு ஆனாலும் கூட முடி நிறைக்காது, கண்ணு வேண்டும். ஆச்சரியமா அப்படி பார்த்துருங்க. எங்க மாமா அப்படி இருந்தான், வயசோட தந்தை அப்படி இருந்தான். ஆச்சரியமா இருக்கு. நான் சும்மா சொல்றது, என்னப்பா அவங்க பாப்பா முடியலாம் கருகருப்பு இருக்கேன், கருப்பா இருக்குது, நீ என்ன சொல்ல அப்படின்னு தெரியுது. எங்க பாப்பா ஒரு போதும் கை அடிக்க மாட்டாங்க, பெரிய கை அடிக்க மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு முடியலாம் வெள்ளையாட்டு உங்களுக்கு பொறாமையா இருக்கோ அப்படின்னு கேட்பாங்க. இது குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் கற்றுத் தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி குடும்பத்திலேயே நடந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். எவ்வளவு விளையாட்டு, எவ்வளவு அற்புதம், ஆச்சரியமா இருக்கும். மனைவியோட உட்கார்ந்து விளையாடுவாங்க, மனைவியோட உட்கார்ந்து சிரிச்சு பேசுவாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு மனைவிமார்கள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க.
இருப்பான். அப்படி எதிர்பார்த்து இருக்கணும். வந்துருவாரோன்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன இன்னும் பேசுவாரோ தெரியலையே, இவன் ஏதோ உடச்சி வச்சுட்டானே, அவன் அதை உடச்சி போயிட்டானே, ரேங்க் கார்டில் படு மோசமா வாங்கி வச்சிருக்கிறானே, இந்த பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கக்கூடாது. சரி, ரேங்க் கார்டில் பரவாயில்ல பாப்பா, இங்க வா, மார்க் எடுத்துக்கிறேன், சரி அடுத்த எக்ஸாம்பிள் இப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் அது படி கொடு, அதுக்கு நான் வாய்ப்புகள் நான் அவங்க செய்யறேன், நீ படிச்சு அவனுக்கு இந்த பரிசுகள் தரேன். இப்படி குடும்பம் இருக்கணும். போட்டு மிரட்ட குடும்பமாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய குடும்பங்கள் அல்ல, உலகத்தில் வாழும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களுடைய குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அருளவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமே வழிகாட்டுது. எங்கேயும் தேட முடியாது. இவ்வளவு நிறைவான ஒரு வாழ்க்கையை எங்கேயும் தேட முடியாது. அப்பொழுது கதீஜா நாயகி அதை சொல்ல வந்தேன். சில பேருக்கு வயசானதுக்கு பிறகு கூட முடிகள் கருத்து போயிருக்கும். சில பேருக்கு வயசானதுக்கு முன்னாலே 30 வயசு 35 வயசுல சில நரம் வந்துடும். அது நோயினாலையும் இருக்கலாம், கவலையினாலும் இருக்கலாம். 2 நாளையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏறக்குறைய 52வது வயசுல வஃபாத்தானாங்க. அவங்களுக்கு 67 வயசு. முடி கட்டி வெள்ளையாகி நல்ல நிறைய முடி இருக்கு, நல்ல அடர்த்தியான முடி, அழகான தோற்றம், இளமையான தோற்றம். அந்த சமயத்திலே அவங்க பார்க்கறதுக்கு 30-35 வயசு மாதிரி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு இளமை மாதிரியே காட்சி தருவார்கள். அப்படி ஒரு தனி சிறப்பு. அல்லாஹ் அப்படி ஒரு அழகையும் அப்படி ஒரு ஆற்றலையும் தேசத்தையும் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் வர்றாங்கன்னு சொல்றீங்க நாயகமே, அதை நான் ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன், சொல்லுங்க அப்படின்னு. அவங்க வரும்போது எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, சொல்லுங்க சரி அதுதான் ஜிப்ரீல் வந்திருக்காங்க. அப்படியா? நாயகமே உட்காருங்க, வலது பக்கத்துல உட்கார்ந்தாங்க. இப்ப ஜிப்ரீல் இருக்காங்களா? ஆமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தோட்டத்துல வரலாம். இப்ப இடது பக்கம் உட்காருங்க, அப்படி உட்காருன்னு சொல்றாங்க. அப்படின்னா ரசூல் உட்கார்ந்து இருக்காமா, தன் தலையில் இருந்த துணி எடுத்து கீழே போட்டாங்க, முக்காடு எடுத்து கீழே போட்டாங்க. இப்ப இருக்கிறாங்களா? இல்லை சதிகா கதசாரஜ ஜிப்ரீல் வெளியாகிட்டாங்க. நம்முடைய தாய்மார்கள் விளங்கிக்கணும். சரியான முறையில் முக்காடுகள் இல்லாமல் இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்கிறது கிடையாது. நம் தாய் சொல்லி தர்றாங்க சதிகா நாயகி. எவ்வளவு இருந்து அந்த மலக்கு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் இந்த சமூகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உண்டான அற்போதனை இல்லையா இது? ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய கண்ணியமா இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே கண்ணியமா இருந்தா வீட்டுக்கு வெளியில போனா எப்படி இருக்கணும், பரதாவை எப்படி பெண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். இப்ப திருப்பி போட்டாங்க, துண்டா போட்டு இப்போ உள்ள வந்துட்டாங்க. தவறுதான் சொல்றாங்க, அண்ணாவும் மலாயிக்கா, அவங்க எல்லாம் ஒரு மலக்கு தான் அப்படின்னு செய்யறாங்க. இப்படி ஒரு டெஸ்ட், இவ்வளவு அறிவான ஒரு பெண்மணியாக அன்றைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. சில சமயங்கள்ல வீட்டுல ஒரு ஆடு இருப்பாங்க, சரதாசம் ஒரு ஆடு வந்து ஆடு அறுத்து முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? கதீஜா நாயகியுடைய தோழிகளுக்கு கொடுத்துருவோம். கதீஜா நாயகியுடைய தோழிகளுக்கு அந்த இறைச்சிகளை பங்கீடு செய்வோம். இதா அவன் தோழி எங்க இருக்கிறான், அந்த லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பான். நம்ம வீடுகளில் வச்சிருப்போம் இல்லையா, அவர் கல்யாணம் ஃபங்க்ஷன் அடிச்சு வரும் பொழுது அந்த உறவுகளை பேணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துடுமா இல்லையா, உணவுகளை கொடுத்து விடுறது. கதீஜா நாயகியுடைய தோழிகளை முற்படுத்துவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, எவ்வளவு மனப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னை விட மூத்த ஒரு 15 வயது பெண்மணியோடு வாழ்க்கைங்கிறது அப்படி மனம் ஒப்பி வாழணும் என்பதை சுட்டி காட்டுவதற்கான நிகழ்வுகள் இது. இதை நான் விரித்து செல்லவில்லை. இது சம்பந்தமான பல தகவல்கள் நான் ஏற்கனவே பேசிவிட்டேன். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக இது போன்ற தகவல்களை எல்லா இடங்களிலும் கொண்டு வருகிறார். அந்த சுன்னாவை, அந்த வழிமுறையை பேணி தான் நான் என்ன செய்யறேன், நம்முடைய உலமாக்கள், நம்முடைய இமாம்கள் இந்த மாதிரி தான் வரலாற்று இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய திருமணத்தை பேசுவதற்கு முன்பாக கதீஜா நாயகியுடைய சிறப்புகளை எடுத்து பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே பேசுற செய்திகளை கூட நான் இதில் சொல்லியிருப்பதற்கான காரணம் என்னன்னா, கேட்காம இருந்திருக்கலாம், ஆனால் கேட்டும் இருக்கலாம்.
பேசியதும் இருக்கிறது, பேசாததும் இருக்கிறது இதில். ஆனால் இது ஒரு சுன்னா, அந்த பெருமக்களினுடைய வழிமுறை. அதை அந்த வழிமுறையை பேண வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த தகவல்களை இங்கே சுருக்கமாக நான் பதிவு செய்திருக்கிறேன். அடுத்து நாம் செய்திக்கு வருவோம். அபூ தாலிப், கதீஜா நாயகி, இந்த 2 பேர் தான் பெரும் பலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆபத்துகள் நெருங்க விடாமல், குறைஷிகளினுடைய அடாவடித்தனங்கள் நெருங்க விடாமல் பாதுகாத்த பெரும் அரணாக இருந்தவர்கள் இந்த 2 பேர். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 பேரினுடைய வஃபாத்து எவ்வளவு காலத்தில் ஒரே வருஷத்தில் நிகழ்ந்தது. ஒரே வருஷத்தில் மட்டுமல்ல, ஒரே மாசத்தில். டிஃபரண்ட் 5 நாள்கள், 5 நாள் இடைவெளியில் கொஞ்சம் வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்குது. 5 நாளா 7 நாளா 10 நாளா அப்படி இருக்கு. ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க 5 நாட்கள் இடைவெளியில் அபூ தாலிப் மூத்தாங்க. அதுக்கு அடுத்து செஞ்சாங்க மூத்தாயிட்டாங்க. ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு பிரியமான 2 பேர் ஒரே காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகி விட்டது. அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய ஆண்டு என்றும் கூட பெயர் வந்தது. கவலைக்குரிய ஆண்டு என்றும் கூட அவர்களுக்கு பெயர் வந்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுவாங்க. அவர்களுடைய வஃபாத்துக்கு, அந்த இருவருடைய வஃபாத்துக்கு பின்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வீட்டை விட்டு வெளியே வரல. வீட்டிலே இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. வெளியில வந்தா கடும் கிண்டல், கேலி. ஒரு கட்டத்துல ஏன்னா 2 பேரும் அவங்களுக்கு அரணாக இருந்த 2 பேரும் போயிட்டாங்கன்னே பேசுறதுலாம் தைரியம் வந்துச்சு. ரொம்ப கிண்டல், ரொம்ப கேலி. ஒரு கட்டத்துல வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. ஒருத்தன் மண்ணை கொண்டு வந்து தலையில அப்படியே போடுறான். மண்ணை அள்ளி கொண்டு தலையில அப்படியே கூட்டுறான். தடுப்பதற்கு யாரும் இல்லை. அவங்க தாடினமா மண்ணாக்கு அதோட உள்ள வர்றாங்க. உங்களுடைய மகளா, அந்த மகளா பாத்தியமான தான் பெரும்பாலும் எழுதுறாங்க. உங்க இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய மனையெல்லாம் தட்டி விட்டு தாடியில் இருக்கக்கூடிய மனையெல்லாம் தப்புக்கி அழ ஆரம்பிச்சாங்க. ஏன் அழுதாங்க? ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் தப்புக்கி மகளே நீ அழாதீர்கள், நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உன்னுடைய தந்தையை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பொறுப்பு அவன் கையில் இருக்குது. இவங்களால பெருசா அவங்க செய்திட முடியாது. அவனை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு முனைவாக ஆனா தோத்து போயிடுவாங்கம்மா, நீ அழாதம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய குடும்பங்கள் கெடுமதிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இவங்க வெளியில வரும்பொழுதெல்லாம் எப்ப வெளியே வருவாங்க அப்படின்னு கிண்டல், நக்கல், கேலி போற வழியெல்லாம் ரொம்ப கட்டுரையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இப்னுல் கைபான்னு சொல்லக்கூடியவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறிய வார்த்தைகளால் விமர்சித்தான். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேச முடியாது, தாங்க முடியாத ஒரு வார்த்தை. இப்னுல் கைபா அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி அபூலஹப் அல்லாஹ் சொல்லிக்கிறானே, அந்த அபூலஹப் நேரம் வந்தார். இப்னுல் கைபா கூப்பிட்டார். அபூலஹப் வசதி வாய்ப்புகள், நல்ல செல்வாக்கோட இருக்கிற ஆளு, சரியான உடம்பு, சரி பெருத்த உடம்பு, காசு நிறைய காசு இருக்கு. அதை இப்னுல் கைபாவை கூப்பிட்டு விட்டு அவங்க தான் நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளை வாழ்த்துறதுக்கு, நம்ம உடைய தம்பி மகனை நம்ம கேவலமா பேசுறதுக்கு நமக்கு வாழ்த்த போற என்னெல்லாம் நினைத்து கொண்டு அவன் நினைச்சு அவன் வரலாம். வந்த இப்னுல் கைபா அடிச்சாலே ஒரு அடி. யார் நினைச்சுக்கிட்டு நீ பைத்தியம் வரல? யார நினைச்சா நீ? என் சகோதர மகனை இப்படி கிட்ட இந்த வார்த்தைகளாலே பேசுறியா என்று அடிச்சு தோல்ச்சி எடுத்துட்ட. இப்னுல் கைபா நேரே குறைஷ் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டான். அபூலஹப் மதம் மாறி விட்டார், அவர் இஸ்லாத்தை போய் இணைஞ்சிட்டாரு. அதனால அவருடைய தம்பி மகனுக்கு சப்போர்ட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்போர்ட்டாக என்ன அடிச்சு பிடித்து எடுத்தார். பாருங்க காயத்தை பாருங்க சொல்றான். குறைஷ் தலைவர் நேரம் வந்துட்டான். என்ன அபூலஹப் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? நீங்க சபாத்தை நீங்க மதம் மாறிட்டீங்களா? உங்களுடைய முன்னோர்கள்லாம் இருந்த மதத்தை லாத்தோடு சாமியை வணங்குறதை விட்டுட்டு நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நீங்க போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சொன்னார், ஒருபோது நான் போகவே இல்லை. நான் மதத்தை என்னுடைய இதுல தான் லாத்தோடு சாமி தான் நான் கரெக்டா இருக்கேன். நான் ஒண்ணு லாத்து தான் என்னுடைய இறைவன், உஸா தான் என்னுடைய இறைவன், அது உங்களை தான் நான் வணங்குகிறேன். முஹம்மது என்னுடைய தம்பிமார் சொல்லக்கூடிய அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் குடும்ப பாரம்பரியம் என்று எடுத்துக்கொண்டால்
அந்த அரபுகள் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குடும்ப உறவுகளை ரொம்ப பேணும், ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. தப்புன்னு அவங்க கருதுனாலும் சரிதான், தம் குடும்பத்தோடு சார்ந்திருப்பாங்க. அப்படி பேணக்கூடியவர்கள், இந்த குடும்ப உறவை பேணக்கூடியவர்கள் அரபுகள் ரொம்ப மேன்மையானவங்க. இவ்வளவு எதிராக இருந்த பொழுதும், இவ்வளவு எளிதாக இருந்த ஒரு கட்டத்தில் இதே அவ்வளவு மன வழிபட்டாரு இல்லையா? அப்படிப்பட்ட அவ்வளவு இப்ப ஏசினுடைய வேலையான ஏசினால் கடுமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டுறதுல அவ்வளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா கடுமையான வார்த்தைகள் பேசுறத அவருடைய உறவை பாதிக்கிறதா இல்லையா? அந்த கோபம் வந்துதான் இவங்களுக்கு ஏதாவது அடிச்சு அனுப்புறாரு. சொல்றாரு, நான் ஒன்றும் மதம் மாறல, நான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், சப்போர்ட்டா இருக்கிறேன். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், முஹம்மது வாங்க, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இம்ரி லிமா அரதா வமா குந்த சாலிஹன் இதா கான அபூ தாலிப் ஹய்யன். அபூ தாலிப் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி நீங்க நடந்துக்கங்க, பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேன், எவனாவது உங்களுக்கு தேவையில்லாம பேசணும், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு பேசுறது. ஆனா இந்த வரலாறு பெரும்பாலும் யாரும் சொல்றது இல்லை. இந்த செய்திகள் பெரும்பாலும் வெளியில வரல. தெளிவான ஆதாரத்தோடு இந்த செய்திகள் பதிவாக இருக்கிறது. அவ்வளவு அப்படி செய்த தன்னுடைய தம்பிமாரை பார்த்து சொன்னார், நீங்க ஒண்ணு கவலைப்படாத, இன்முறை லிமா அரதா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செய்யுங்க. அபூ தாலிப் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நீங்க எப்படி நடந்து கொண்டீர்களோ அப்படி நீங்க நடந்துக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பிரிய வச்சிருந்தார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 மகள்களை, தன்னுடைய 2 ருக்கையா, இன்னொன்னு யாரு, 2 மகள்களை அபூ லஹபுடைய மகள்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. 2 மகள்களை திருமணம் முடிச்சு கொடுக்கிற அளவுக்கு அவர்களுடைய உறவுகள் வலுப்பட்டு இருந்தது. ஆனா இங்க அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாமையே உறவை பேணி அவர் என்ன செய்யார், நடந்து கொண்டார். அரபுகள் கேட்கிறாங்க, குறைஷ் தலைவர் கேட்கிறாங்க, நான் உறவு கொண்டு வந்த மார்க்கத்தையோ அவருடைய வழியோ நான் ஏற்றுக்கடையில. ஆனா தேவையான வார்த்தைன்னா இவன் பேசலாம். மருந்து கொள்ளி நீங்க மருந்து பேசுங்க, ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்ல, நான் தான் ஏற்றுக்கடையில, நானும் மருந்து தான் பேசுறேன். அதற்கு வாய்ந்த வார்த்தை நான் பேசுறதா? எங்க குடும்பத்தினுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது? எங்க மூதாதையர்களை திட்டுறதா? அசிங்கமான வார்த்தைகளை பேசுறதா? அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதான் பிடிச்சு அடிச்சு அனுப்புனேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு, அபூ லஹப் சொன்னார். அப்போ குறைஷியெல்லாம் சொன்னாங்க, நீங்க செஞ்சது சரிதான், கரெக்ட் தான் அபூ லஹப், நீங்க செஞ்சது. அபூ உத்துபான்னு கூப்பிடுவாங்க, உத்துபா உதைபான்னு 2 மகன் இருந்தாங்க. இந்த 2 மகன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளுக்கு கட்டி கொடுத்தாங்க. சகையானவர்களே, இந்த அபூ லஹப் இப்படி சொன்னார், இஸ்லாத்துக்கு வரல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இதுக்கு பிறகு யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதற்கு மணலி போட அரசியல் செய்யறதுலாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் பயம் வந்தது. அபூ லஹப் ஏதாவது ரொம்ப காத்து வரோம்னு பயம் வர ஆரம்பிச்சு. அபூ ஜஹல் எப்படிப்பட்டவர் தெரியுதானே, இதை உடைக்கணும், இந்த உறவை உடைத்தாக வேண்டும். ரொம்ப பெரிய கெட்டிக்கான. அபூ ஜஹல்னா மடையன்னு அர்த்தம், அதை ரசூல் தான் பேர் வச்சாங்க. ஆனா உண்மையிலே மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அபூ லஹப் புத்திசாலி, அறிவாளி, அறிவொளி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு பெரிய ஆளு. ஒரு ஆளுடைய முகத்தை பார்த்து இவங்க எதுக்காக வர்றாங்கிறத கண்டுபிடிச்சிடும். இவனுடைய நோக்கம் என்னங்கிறது அவ்வளவு நுணுக்கமான அறிவு. இவன் என்ன செய்யறான், இந்த அபூ லஹப் இப்படி சப்போர்ட்டா மாறுவார் நம்ம நினைக்கலையே, பெரிய குழப்பமா போச்சு. அபூ தாலிப் போய் சேர்ந்தாருன்னு பார்த்தா இவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அபூ லஹப் இதை உடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இவரும் 2 பேர், உக்பத் இப்னு அபீ முஐத், சரியா? இந்த உக்பத் இப்னு அபீ முஐத்தும் அபூ ஜஹலும் 2 பேரும் ஒரு தந்திரம் போட்டு என்ன செஞ்சாங்க, நேரா அபூ லஹப் போய் சந்திச்சாங்க. அபூ உத்பா, அபூ லஹபுடைய பேர் அபூ லஹப்ன்றாலும் அபூ உத்பாவுடைய மகன் பேரை சொல்றது உத்பா. நீங்க உங்க மகன் விஷயத்துல, நபி மகன் விஷயத்துல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நடந்து கொள்வது சரிதான், அப்படிதான் நீங்க நடக்கணும், விடக்கூடாது. அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிறது தெளிவுபடுத்தினீங்க, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் நம்முடைய பாரம்பரியம் உறவை பேணுவதுங்கிறது நம்ம பாரம்பரியம். அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு நாள் தான் அந்த உதவியை தெரியும். எல்லாம் புரிந்து பண்றோம்.
ரெண்டு பேரும் சேர்ந்து தெளிவா இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாம் ஒரு புனித வச்சுட்டு ஒரே ஒரு டவுட் தான் எங்களுக்கு. சரி, இப்ப நாம எதை வணங்கணும்? நம்ம நாத்தை வணங்கணும், உஸ்ஸா வணங்கணும், புகழ வணங்கணும். ரைட், ஓகே. நான் அதை தான் வணங்குறேன், நீங்களும் அதான் வணங்குறீங்க. ஆமா, இதை வணங்குறவங்க நம்ம எங்க போவோம்? சொர்க்கம் போவோம். நமக்கு மகா அப்படி சொல்லி இதை வணங்குறவங்க நரகம் போவான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கீகரிக்க முடியுமா? அப்படி சொல்ற அவர் எல்லாம் சொல்லிட்டு போட்டோம், மத எதையும் சொர்க்கத்தை பத்தி அதை பத்தி பேசிட்டு போட்டோம். நம்ம பத்தி சொல்றாரா? ஆமா, நீ வேணா கேட்டு பாருங்க. நாத்தை வணங்கக்கூடியவர், உஸ்ஸாவை வணங்கக்கூடியவர், உபலை வணங்கக்கூடியவர், நாயாவை வணங்கக்கூடியவர், எத்தனை சிலைகளை நாம் வைத்திருக்கிறோம். இவைகளை நாம் வணங்கக்கூடியவர் சொர்க்கம் போக மாட்டார், நரகத்துக்கு போவான்னு சொன்னாரா? அது நம்ம ஒதுக்க முடியும்? நான் கேட்டு பாருங்க, நான் கேட்கிறேன். நேரமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாத்து, உஸ்ஸா, மனாத்து இதெல்லாம் இருக்குல்ல, நாயிலா, ஆமா, இதெல்லாம் வணங்கக்கூடியவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு தான். என்ன பேச்சு பேசுறேன்? எது சத்தியமோ அதைத்தான் நான் பேசுறேன். என் நாவில் உண்மை தவிர எதுவும் வராதுன்னு கடும் கோவம் வந்துருச்சு. நீ இவ்வளவு மோசமா இருக்கலாம் நினைக்கிறீங்க. அங்கதான் ரொம்ப ஒட்டி போடணும், ரொம்ப வெட்டி போடலாம். குடும்ப உறவை முறிப்பதற்கு எல்லாம் வழியும் செஞ்சுட்டு அவன் பேசுற பேச்சுதான் எப்படி இருக்குது? குடும்ப உறவை அற்புதமா நீங்க பேசுறீங்க, கரெக்டா இருக்கிறீங்க, உங்க மகனை விஷயத்துல இருக்கிறீங்க, அவனுடைய கொள்கை நீங்க ஏற்று கிடைக்கல, எல்லாம் கரெக்டா இருக்கிறீங்க. ஆனா இது உண்மை கிடைக்க நீங்க அவன் எதுவும் பேசக்கூடாது இல்லையா? அவன் பேசக்கூடாது, அங்கேயே கேட்டுவாங்க. கேட்டு வந்து 2 பேருக்கு தராரு. அதற்கு பிறகு அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் முஹம்மது என்னுடைய தம்பி மகனா இருக்கு, என்னுடைய நான் கொடுத்த பாதுகாப்பை நான் விலக்கிக் கொண்டேன். எப்படி இருக்கும்? உச்சி கொடுத்துட்டான், நம்ம விஷயம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நபி முழைத்தும் அபூஜஹலும் சேர்ந்து செய்த இந்த சதி வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் இருக்கிறது அவ்வளவு கொடுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே சென்று அறம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு லிஸ்டே போடுறாங்க, அறிஞர்கள் எல்லாம் ஒரு லிஸ்டே போடுறாங்க. வீட்டுக்குள்ள போய் அறம் செய்தவர்களா? இதே அபூலஹப், ஹக்கம் இப்னு அபில் ஆஸ், உக்பத் இப்னு அபி முஐத், அதி இப்னு அபில் ஹம்தா, அபில் அஸ்தால் உதைலி போன்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளேயே சென்று நோய் வந்து ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வெளியிலேயே போய் இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அவ்வளவு பெரிய கொடுமையான. இதுல ஹக்கம் இப்னு அபில் ஆஸ் அவர்கள் மாத்திரம் இஸ்லாத்தை பின்னால ஏற்றுக்கிட்டாங்க. அதை யாரும் ஏற்றுக்கிடல. ஒரு ஆள் மாத்திரம் தௌபா செய்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டேன் என்று சத்திய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை இவர்கள் மாத்திரமே ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அபூஜஹல் சொன்னான், இனிமே வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். முஹம்மது அது தொழுது வர கப்பல வந்து தொழுதா நான் என்ன செய்வேன் தெரியுமா? கழுத்துல விரிப்பேன் அப்படின்னா. லஅனத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்தா நான் விடுதலை விதிப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தௌபா செய்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த அபூஜஹல் இப்படி எல்லாம் சொன்னான். காரணம் என்ன? அவன் தன்னுடைய பாதுகாப்பை அவன் விளக்கினான். அபூலஹப் விளக்கியதின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் போனார்கள். இதுவே பெரிய பிரச்சனையாக ஆனது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே பெரும்பாலும் அடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலை உருவானது. இந்த நிலையில் மனைவியும் இல்லை, வீட்டில் ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலை. இந்த நிலையில் தான் செய்தனா ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க யார் கேட்டா உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க.
சங்கைக்குரியவர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த கதீஜா நாயகி வஃபாத் ஆயிட்டாங்க, அபூ தாலிப் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ மனைவிமார்களும் இல்லாத நிலையில் அவர்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா சையதுனா உஸ்மான் இப்னு மௌஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி ஹவுலா என்ன செய்றாங்க, விரும்பலாம். அவங்க ஒரு சஹாபியத்து பெண், ரசூலுல்லாஹ் மாடுபடுத்துறவங்க. அப்போ ஒரு மனைவி இருந்தா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவாங்க இல்லையா? ஒரு மனைவி ஆசுவாசப்படுத்துற மாதிரி வேற யாரும் வர முடியாது. நான் சொல்லுவேன், இது சரியா? எந்த வயசில் மனைவி நாம் இறந்து போனாலும் இன்னொரு கல்யாணம் முடிப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. நம்ம மனைவி நமக்கு எத்தனை வயசா இருக்கணும், 60 வயசா இருக்கணும், 50 வயசா இருக்கணும், 70 வயசாக இருந்தாலும் நம்முடைய மனைவி இறந்து விட்டால் மனைவி இல்லாமல் இருப்பதை, ஒரு கணவன் இருப்பதை, ஒரு ஆண் இருப்பதை இஸ்லாம் விரும்பல. ஒன்று சொல்றேன் அவங்களுக்கு, சரி நம்ம ஆறு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த சீதனா விஷயம் அப்படின்னா பேசுவோம். அல்லாஹ் ஹயாத்தை நிலமாக்கி போட்டு அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை தந்தார். இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நிகழ்வு. ஜோர்டான் ஷாமுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போயிருந்த போது காலரா ஏற்பட்டது, கடுமையான காலராக ஏற்பட்டு அதுல பல சஹாபிகள் தாபியீன்கள்லாம் ஷஹீதாயிட்டாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க 10,000 பேர் அந்த காலரால மூத்தாங்க, ஷஹீதாங்க. அந்த யுத்தத்துக்காக போயிருக்கும் போது 10,000 சஹாபிகளும் தாபியீன்களும் சேர்ந்து 10,000 பேர் ஷஹீதானாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அதில் ஷஹீதானாங்க, அவருடைய மனைவி ஷஹீதானாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த காலரா தொற்றியது. 2 நாள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஜபிஜூனி ஜபிஜூனி, எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் மனைவி இல்லாத நிலையில், அசுபா மனைவி இல்லாத நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க நான் வைக்கப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்தது மனைவி இருக்கும் நிலையில் தான் போய் சந்திச்சாங்க. ஆயிஷா நாயகி இருந்தாங்க, சௌதா நாயகி இருந்தாங்க, ஸைனப் நாயகி இருந்தாங்க, ஹஃப்ஸா நாயகி இருந்தாங்க, இப்படி பல மனைவிகள் இருந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கத்தானே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அப்படி சந்திப்பதுதான் சுன்னத். எனவே எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னாங்க. அவங்களுக்கே தெரியுது நம்ம 2 நாள் தர்மமானு தெரியல. ஆனாலும் ஒரு மனைவி இருக்கவே தான் மரணிப்பதுதான் சிறந்தது என்று கருதி அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சாங்க என்பது வரல. அவர் ஜோர்டான் அடங்கியிருக்கிறாங்க, விசாரத்துக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன். அருமையான பெருமக்களே, எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். மனைவி இல்லாமல் இருப்பது என்பது நல்ல விஷயம் அல்ல என்றாக மார்க்கம் சரியான ஒன்று சொல்லுகிறது. எனவே இந்த ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. நேரா போனாங்க, போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ஷியத பிகரன் வ இன்ஷியத தய்யிபா, நீங்க விரும்பினா ஒரு கன்னி பெண்ணை முடிக்கலாம், அது விரும்பினா ஒரு விதவை பெண்ணை நீங்க முடிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித பிகர் வ மனித தய்யிப், கன்னி பெண்ணு நீங்க யாரை சொல்றீங்க, விதவை பெண் என்று நீங்க யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் கன்னி பெண் என்று சொல்வது ஆயிஷா பின்த் அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளா ஆயிஷா நாயகி நான் சொல்றேன். சரி, தய்யிப்னு சொன்னீங்களே, ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்த பெண் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஆமாம், சௌதா பின்த் ஜம்ஆ, ஜம்ஆவினுடைய மகளா சௌதா ரலியல்லாஹு தஆலா. இந்த 2 பேரும் இன்னொரு சொல்ற நாயகமே ஆயிஷா பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த சௌதாவை நான் சொல்றேன்,
இல்லையா, உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணி இல்லையா, அந்த 2 பெண்ணையும் நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிடலாமே அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க கேட்டாங்க. அமைதியாயிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் செல்வராசு செய்யப்படுவதில்லை. எந்த ஒன்றையும் அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு தான் செல்வராசு செய்வாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய விருப்பம் எப்படி இருக்கு, அல்லாஹ்வுடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாங்க. அமைதியா இருக்குதான். அப்ப 2 பெண் யாருங்கிறத சொல்லிட்டான். சொல்லிட்டு அவங்க சரி ரசூலுடைய பதிலுக்காக மேலும் காத்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே கனவுல ஒரு 2 தடவை வந்தது. ஒரு கட்டத்துல நேரடியாக ஜிப்ரீல் வர்றாங்க. 3 வித ரிவாயத்துகள் இருக்கிறது. ஆயிஷா நாயகி பிந்திய காலத்துல சொல்றாங்க, ஆயிஷா நான் உன்னை 2 முறை கனவில் பார்த்தேன். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வந்தாங்க. அவங்க கையில ஒரு துண்டு இருந்தது, பட்டு துணி. அந்த துண்டுக்குள்ள சொல்றாங்க வந்து, நாயகமே இதற்குள்ளே உங்களுடைய மனைவி இருக்கிறார், இதற்குள்ளே உங்களுடைய மனைவி இருக்கிறார் என்று நான் சொன்ன போது அந்த துணியை கையில தந்தாங்க. நாயகத்தை திறந்து பாருங்களேன் அப்படின்னாங்க. நான் திறந்து பார்த்தேன். பாண்டி நீ இருந்தீங்க, நீங்க தான் அதை இருந்தீங்க. ஆயிஷா என்னுடைய போட்டோவில் இருக்கு, அவங்களுடைய உருவத்தில் இருக்கிறது. அதுக்குள்ள நீங்க இருந்தீங்க. கனவிலும் 2 முறை பார்த்தேன், நனவிலும் ஒரு முறை நான் பார்த்தேன். அப்படி நான் சொன்னேன், இன்கானவின் ஐந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருந்தால் எப்படி அது நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுதான், அது நடந்துதான் தீரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க ஆயிஷா நாயகி கிட்டே பிந்திய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சம்பந்தமான ஹதீஸ் திருமிதி, புகாரி போன்றவைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு திருமணத்தை முடிப்பதற்கு இந்த சௌதாவையும் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகியும் திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். விக்ரம சையிபா கன்னிப்பெண்ணான ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சையிபான விதவை பெண்ணாகிய சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்து விட்டார். ஆயிஷா நாயகியுடைய சிறப்பு, இந்த சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, நிறைய சர்ச்சைகளை கிளப்போம். இவ்வளவு சின்ன வயசுக்குள்ளே கல்யாணம் முடிக்கணுமா அப்படின்னு ஒரு சர்ச்சைகள். நான் கேட்கிறேன், ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும் பொழுது 50 வயசு தாண்டிச்சு இல்லையா? 50 வயசு தாண்டிச்சு. கல்யாணம் முடித்து ஒரு குடும்ப உறவு வாழ்க்கை வாழ்வது என்பது 50 வயசுக்கு முன்னாலதான் நிறைவான வாழ்க்கையா இருக்கும். நல்ல விலகி கேட்டோம். அந்த காலகட்டத்துல மிக இளமையான வயதில் செல்வராஜனுக்கு 25 வயது, அதான் கல்யாண பருவம். அந்த வயசுல முதல் கல்யாணம் முடிக்க போறாங்க. யாரை முடிக்க? பல பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். ஏன்னா அவருடைய அழகு, அறிவு, ஒழுக்கம், பண்பு, குலம், சீரம் எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்கு குறைஷி பெண்கள் பலரும் தயாரா இருந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க? தன்னை விட வயசுல 15 வயசு மூத்த பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்களே. இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் பேசணும், குறை சொல்லணும், அதை சொல்லணுமா இல்லையா? இந்த சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சாங்கன்னு சொல்றீங்களே, பெரிய தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அதை பத்தி ஏன் நீங்க பேசல? யோசிக்கணுமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விருப்பப்பட்டு எதுவும் செய்யல, அல்லாஹ்வின் விருப்பம் எதுவோ அதைத்தான் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதற்கும் காரணம் உண்டு, இதற்கும் காரணம் உண்டு. ஏன்னா பெரிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நுபுவத்தினுடைய பொறுப்பு என்பது ஒரு சமூகத்திற்கு, ஒரு குலத்திற்கு, ஒரு கோத்திரத்திற்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு பகுதிக்கு அல்ல. உலக முடிவு வரை உலகத்தினுடைய அத்துணை திட்டுகளுக்கும் அவர்கள் நபி. ஒரு சமூகத்திற்கு சாலி நபி, 6 சமூகத்திற்கு ஊது நபி. இப்படி ஒரு சமூகத்திற்கு தான் நபிமார்கள் வந்தார்கள். ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நபியாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பக்குவமான பெண்மணியை தர வேண்டும். ஒரு மனைவிங்கிறவங்க அந்த கணவனை ஆசுவாசப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அவருக்கு பக்க பலமாக இருக்கணும். எனவே அல்லாஹ் தஆலா அப்படி இந்த உலகத்தில் பக்க பலமாக இருக்கக்கூடிய பெண்களில் முதன்மை பெண்ணை ஹதீஜாவை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஏன் ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சாங்க? ஞாபக சக்தி, அறிவாற்றல், திறமை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை செய்திகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய குணங்கள், குடும்பத்தோடு அவர்கள் எப்படி இணைந்து நடந்தார்கள், இந்த செய்திகள் எல்லாம் மக்கள் மன்றிலே போய் சேர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு இளம் மனைவி தேவை. அனைத்தும் இந்த சமூகத்தை கவனத்தில் கொண்டுதான் இந்த திருமணங்கள் நடந்தது. ஆயிஷா நாயகி ஹதீஸ் அறிவிச்ச மாதிரி வேற எந்த மனைவிமார்கள் அறிவிச்சிருக்காங்களா? இல்லை. சௌதா நாயகி கல்யாணம் முடிச்சாங்க. சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க? 5 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. செய்ததா சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் வெறும் 5 ஹதீஸ்கள் மாத்திரமே. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் 2000 சொச்ச ஹதீஸ்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈடாக, அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெரும் பெரிய அறிஞர்களுடைய பட்டியலில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெறுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நாம் உணர்ந்துக்கணும். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னும் சொல்ல போனா சரி, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது மா உஷ்கிர அலைனா அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ருன் கத் ஃபஸஅல்னா இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இல்லா வஜத்னா இந்தஹா மின் இல்மா. மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆளு! மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு ஒரு சின்ன ஒரு குறிப்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் படம் கொடுக்கப்பட்டது போன்று என்னுடைய சமூகத்தில் அபூ மூஸா அஷ்அரிக்கு கொடுக்கப்பட்டதுதான். அவர் இனிமையா ஓதுவாங்க குர்ஆன் ஷரீஃப். மிகப்பெரிய சஹாபி, மூத்த சஹாபி. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எங்கள் சஹாபிகளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது, தீர்க்கமான ஒரு முடிவை எங்களால் எடுக்க முடியாத போது, ரசூலுடைய காலத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை இல்லையே, அவர்களுடைய காலத்துக்கு பின்னால ஒரு தீர்க்கமான முடிவை எங்களால் எடுக்க முடியாமல் போனா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? யாருக்கு போவோம்? ஆயிஷா கிட்ட போவோம், எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவு தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க. இந்த சமூகம் ஒட்டுமொத்தமான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கான அறிவு, ஆற்றல், வெளிச்சம், வழி தேவையா இல்லையா? அந்த வழி அல்லாஹ் ஆயிஷா நாயகி மூலமாக இந்த சமூகத்திற்கு வழங்கினார். எனக்கு ஒரு இளம்பெண்ண கல்யாணம் முடிச்சாங்க. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. எனவே ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இந்த சமூகத்தினுடைய நலன் மறைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நபிமார்களுடைய விஷயத்தில், குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் நாம் விமர்சனங்கள் செய்வதை விட்டும் நம்முடைய நாவை மிகுந்த பேணுதலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்வேன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் யாருன்னா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரி மகன், அக்கா மகன், அஸ்மா நாயகியுடைய மகன். அவங்க சொல்றாங்க, மா ரஅய்து அஹதன் அஅலம பில் குர்ஆனி வலா பி ஃபராஇதிஹி வலா பி ஹலாலின் வலா பி ஹராமின் வலா பி ஷஅரின் வலா பி ஹதீதில் அரப் வலா பி நஸப் பின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நான் பார்த்திருக்கிறேன், இந்த குர்ஆனை பற்றி நான் அறிவு, குறிப்பாக ஃபராயித் என்று சொல்லக்கூடிய பாதப்பிள்ளை மூத்தாயிட்டார்னு சொன்னா அவருடைய சொத்துல பங்கு வைக்கிறாங்களா இல்லையா? ஒரு பெரிய விஷயம். சொல்றாங்க, ஃபராயித் நீங்க கற்றுக் கொடுங்க, பாதப்பிள்ளை விஷயத்தை கற்றுக் கொடுங்கிறாங்க. உங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நிஸ்புல் இல்ம், இல்மிலேயே பாதி அதுதான். ஒரு காலகட்டத்தில் முதலாவதாக இந்த உலகத்தில் உயர்த்தப்படக்கூடிய இல்மு எதுன்னா ஃபராயித் தான். இனிமேல் பாகப்பிரிவினை பற்றிய சட்ட திட்டங்கள் ஒரு காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாம போயிடும். இப்பவே நிறைய குறைஞ்சிருச்சு. உலமாக்களும் கூட அந்த சட்டங்களை சொல்வதற்கு முன்வர முடியாதவங்களை இப்பவே உருவாகிட்டு வருகிறது. இப்படி உருவாகி வந்ததற்கு பிறகு கடைசியா சொல்றதுக்கு ஆள் இல்லை நாம சண்டையை சேர்த்துதான் மிச்சம். எனவே இது நிஸ்பலியமாக இருப்பதால் அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். சொல்றாங்க, என்னுடைய சின்னம்மா ஆயிஷா நாயகி அவங்கள மாதிரி ஃபராயித் ஒரு திறமையானதா நான் பார்த்ததில்லை. அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி எது ஹலால் எது ஹராம் என்பதை பற்றிய தீர்க்கமான முடிவுகளும் அன்றைய கால அரபுகளினுடைய கவிதைகளை மிக அற்புதமாக எடுத்து சொல்வதிலும் அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை.
என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல ஹதீஸ்கள் வருகிறது. இப்னு அப்துல் பர் சொல்வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபிகள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் 3 கல்வியில் அவர்களை மிஞ்சியதற்கு எந்த சஹாபிகள் இருந்தார்? இல்முல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய இல்மு, இல்முல் திப், மருத்துவத்துறை, பெரிய டாக்டர் ஆயிஷா நாயகி. ரொம்ப அற்புதமான டாக்டர். அவங்க நிறைய மருத்துவ செய்திகளை சொல்றாங்க. அதே மாதிரி கவிதை, ஒரு கவிஞரும் கூட. இந்த 3 துறையிலையும் அவர்களை மிஞ்சுவதற்கு அன்றைய காலத்தில் ஆள் இல்லை. அந்த காலத்தில், அந்த அஸ்ரில், அந்த காலத்தில் அவர்கள் தான் தன்னிகர கட்ட இந்த 3 விஷயங்களிலும் மிகப்பெரிய அறிவாளியாக திகழ்ந்தார்கள் என்று இப்னு அப்துல் பர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் என்ன சொல்ல வந்தேன், இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்க போய் தான் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தருவது அவர்தானே. அதனாலதான் அல்லாஹ் அந்த இளம் மனைவியை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். இப்போ கல்யாண பேச்சுக்கு நம்ம வரோம். ஹவுலா சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். ஹவுலா திருப்பி கேட்டாங்க, நான் என்ன செய்யறது? சரி, இந்த 2 பேரும் சொன்னீங்கன்னா 2 பேரையும் போய் கேளுங்க. புத்தகம் வந்துருச்சு இல்ல, 2 பேரையும் போய் நீங்க கேளுங்க. அவங்களுக்கு விருப்பமான கேளுங்க, எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். யாருக்கு? ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நேரா போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் உம்மு ருமான் இருந்தாங்க. மாதல்லாஹு அலைஹி வல் கைரி வல் பரக்கா. அவங்க போய் சொன்னாங்க, ஹவுலா சொல்றாங்க, உம்மு ருமான், அல்லாஹ் தான் உங்க வீட்டுல எவ்வளவு பெரிய கையில பரக்கத்தை தர போறான். எந்த மாதிரி ஒரு பரக்கத்து உங்க வீட்டுக்கு வரப்போகுது? உமா தாக்க, அது என்ன உமா தாக்கி, அது என்ன அப்படின்னு கேட்கிறேன். நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் உங்க மகளை ஆயிஷாவை, நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன். யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உம்மன் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் வெளியில போயிருக்காங்க, அவங்க வரட்டும். வந்த பிறகு நாம என்ன செய்வோம்? இது விஷயமா பேசுவோம். கல்யாண விஷயம் இல்லையா? தாய் தந்தை இதனுடைய முடிவு வரட்டும் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. சித்திக் நாயம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தது சொன்னாங்க, இப்படி ஹவுலா வந்தாங்க. ஹவுலா இப்படி கேட்டு போயிருக்கிறாங்க. அப்படியே ஹவுலாவுக்கு கூடுங்களேன், கூப்பிட்டாச்சு. ஹவுலா, நீங்க கேட்டது சந்தோஷம் தான். ஆனா என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சகோதரர். இஸ்லாத்துல சகோதரர் நம்ம சொல்றோம், உஹுவத்துல் இஸ்லாம். என்ன சகோதரர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்தை தன்னுடைய சகோதரர் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2.5 வயது இளமை. சித்திக் நாயகம் 2.5 வயசு இளமை. ரசூலுல்லாஹ் தான் முன்பு. அதனுடைய தம்பி சகோதரனை குறிப்பிடுறாங்க. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் சகோதரன் ஆகிட்டாங்க, சகோதரனுடைய மகன் பிடிக்க முடியுமா அப்படின்னு சட்டம் சொல்றாங்க. அப்ப ஹவுலா சொன்னாங்க, ஆமா நான் போய் ரசூலுல்லாஹ் கேட்டு வரேனே அப்படின்னு ஹவுலா போனாங்க. போய் கேட்டாங்க, நாயகமே அவங்களுக்கு விருப்பமா தான் இருக்கு, ஆனா இப்படி ஒண்ணும் அபூபக்கர் சொல்றாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது சுஹூபத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சகோதர சகோதரிகள், அதுவே. ஆனா நசபு குடும்ப உறவில் சொந்த சகோதரன், தாய் வழி தந்தை வழி சகோதரன் இருப்பாங்க, அவங்களுடைய மகனை கல்யாணம் முடிக்கப்படாது. அது ரத்த உறவு இருக்கு இல்லையா, அப்படிதான் முடிக்கப்படாதே தவிர இவ்வளவு வேணும் யாரையும் முடிக்கிறது அப்படின்னு. அதனால இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தகவலை சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த தகவலை ஹவுலா ரலியல்லாஹு தஆலா எடுத்துட்டு போய் சித்திக் நாயகத்துக்கு சொல்றாங்க. அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணத்தை முடிச்சிருவோமே அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, கல்யாணம் முடிச்சு. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகிக்கு பிறகு முதலாவது கல்யாணம் முடிச்சது யாரு? வரலாற்றிலே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. சௌதா நாயகியா, சௌதாவையும் சொல்றாங்க, ஆயிஷா நாயகியா அப்படின்னு கேட்டா, நல்ல அந்த கருத்துக்களுக்கு இடையில இந்த உள்ள போய் நம்ம தெளிவாக ஒரு ஆய்வுப்படுத்தினார். ஆய்வு செய்து பார்த்தால் ஆய்வுடைய அடிப்படை சில அறிஞர்கள் முதலாவது கல்யாணம் ஹதீஜா நாயகி முடிஞ்சது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா இருக்கும் பொழுது வேற எந்த மனைவியையும் பேசல, யாரையும் கல்யாணம் முடிக்கல, அவங்க ஒண்ணுதான். அவங்களோட உபாதி தான் மொத்த கல்யாணம் நடந்தது. அது முதலாவதாக நடந்தது யார்? சௌதா நாயகியா ஆயிஷா நாயகியா என்பதில் சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஏன்னா அடுத்தடுத்து அந்த கல்யாணம் நடந்தது, இந்த திருமணங்கள் நடந்தது என்பது அடுத்தடுத்து நடந்தது. ஆயிஷா நாயகி தான் என்று சில பேர் குறிப்பிடுறாங்க, சில பேர் சௌதா நாயகி என்று குறிப்பிடுறாங்க. தன்னை நம்ம சொல்ல இருக்கிறோம்.
ஆனா உண்மையிலேயே நடந்தது கல்யாணம் முதலாவது ஆகுது. இந்த திருமண ஒப்பந்தம் நடந்தது என்பது ஆயிஷா நாயகி. ஆய்வின் அடிப்படையில் பார்த்தால் செய்தது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நிக்காஹ் ஒப்பந்தம் தான் சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிக்காஹ் ஒப்பந்தத்தை விட முந்தியது. ஆனால் வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கியது என்பது சௌதா நாயகி மூலம். இதான் ஒரு விஷயம். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை ஆயிஷா அவங்களோட வாழ்க்கை உறவுகளை தொடங்கவில்லை. அது மதீனாவுக்கு போன பிறகு அந்த வாழ்க்கை உறவுகள் ரெண்டு சேர்த்து வைக்கப்பட்டது. நிக்காஹ் வச்சிருந்தாங்க, கையில் கொடுத்துருவோம் இல்லையா, அது நடக்கல. அது நடந்தது யாருக்கு தான்? முதலாவது சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் அது நடந்தது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டால் இந்த பிரச்சனை நீங்கிடும். இந்த கருத்து வேறுபாடு சிந்தனை இந்த உடம்பு நீங்கிறோம். ஆக அக்குது நடந்தது, நிக்காஹினுடைய அக்குது நடந்தது என்று சொன்னால் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலாவது நடந்தது. ஆனால் சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு தான் வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் துவக்கினார்கள் என்பதை இங்கே நான் தெளிவுபடுத்திக் கொள்வேன். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போறாங்க, ஆயிஷா நாயகி போறாங்க, சித்திகா நாயகி போறாங்க. இப்படி எல்லாம் போனதற்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்? மதீனாவுல ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க மதீனாவிலே ஒரு இடத்திலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். அப்படி தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு பனு ஹாரிஸ் இப்னு ஹஸ்ரஜ். அவங்களுடைய கோத்திரம் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினால ஹாரிஸ் இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் ஹாரிஸ் பிள்ளைகள் இருந்தாரு, அவருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த குலத்தில் தான் இவங்க தங்கி இருக்கிறாங்க மதீனா ஷரீஃப்ல. யாரு? சித்திகா நாயகி அவங்களுடைய குடும்பம் தங்கி இருக்குது. அப்படி தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆயிஷா நாயகி வயசாயிட்டாங்க. வயசுல வந்து பெரிய பிள்ளையா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கல்யாணம், அந்த நிக்காஹ் ஒப்பந்தம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கைப்பிடிச்சு வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கிறதுங்கிறது மதீனா ஷரீஃப்க்கு சென்றதுக்கு பிறகுதான். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வந்திருந்தாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க சின்ன வயசுல ஆயிஷா நாயகி வயதுக்கு வந்திருந்தாலும் கூட இளம் வயதாக இருக்கிறாங்க. நான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் என் தோழிமார்களோட சேர்ந்து நான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஜுஹா ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்சாரி தோழர்களும் முஹாஜிர் தோழர்களும் வர்றாங்க. அப்படி வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க அம்மா வந்து என்ன விளையாடிட்டு இருக்காவா அப்படின்னு கூட்டிட்டு போய், எனக்கு நல்ல முடி இருந்தது. ஆயிஷா நாயகி நல்ல அடர்த்தியுடைய தாயார் ஆயிஷா சித்திகா நாயகி நல்ல அடர்த்தியான முடி. அவங்களே சொல்றாங்க, எனக்கு நல்ல அடர்த்தியான முடியில உட்கார வச்சு நல்ல தலையை வாரி அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்ப அந்த என்னை கூட்டிட்டு போகும்பொழுது அன்சாரிகள் மஹாஜிர்கள் அவர்கள்லாம் வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியில போயிட்டு அவங்க சொன்னாங்க, தாமா இவதான் உங்களுடைய கணவர். எங்க அம்மா சொன்னாங்க, இவங்கதான் அவங்களுடைய கணவர், அவங்களுக்கு நீங்க கண்ணியமா நடந்துக்கிடணும், அவங்களுடைய ஹக்கனை பேணி நடந்துக்கிடணும் அப்படின்னு என்னுடைய தாயார் எனக்கு என்ன செய்தார்கள், நசீகத்து செய்தார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டார். அப்போ இது பின்னால்தான் இது நடக்குது. அக்குது நிக்காஹ் நடந்தது, மக்காவிலேயே நடந்து விட்டது. இது ஒரு நிலை. சௌதா ரலியல்லாஹு தஆலா அவருடைய திருமண ஒப்பந்தத்தையும் இந்த முறையிலேயே நாம் குறிப்பிட இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு சொன்னாங்க சௌதா ரலியல்லாஹு தஆலா. இந்த சௌதா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகியுடைய 9வது பாட்டனார் முர்ரா. ஆயிஷா நாயகி 9வது பாட்டனார் முர்ரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது பாட்டனார். ரசூலுல்லாஹ்வுடைய வழியும் ஆயிஷா நாயகியுடைய வழியும் எதுல சேருது? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய 7வது பாட்டனாராக முர்ராவிலே ரெண்டு பேருடைய குடும்பமும் கொண்டு இணைகிறது. அதே மாதிரி சௌதா ரலியல்லாஹு தஆலா குறைஷ் குலத்தை சேர்ந்தவங்க. அவர்களுடைய 10வது பாட்டனார் யாருடைய 10வது பாட்டனார்? சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய 10வது பாட்டனார் ருஹை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது பாட்டனார். அவருடைய குறைஷ் குலமும் இணைகிறது. இப்ப எல்லாம் ஒரே குலத்துல குறைஷ் குலத்துல உள்ளவங்க தான். இவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. சௌதா நாயகி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சக்ரான் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சஹாபி. அதோடு மட்டுமல்லாமல் அபிசீனியாவுக்கு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவர்களையும் இருக்கிறாங்க. சௌதா ரலியல்லாஹு தஆலா 2 ஹிஜ்ரத் போனாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க, மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. 2 ஹிஜ்ரத்திலும் இடம்பெற்றவர்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா இடம்பெற்றாங்க. இப்போ ஒரு ஹிஜ்ரத் தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்துட்டாங்க, திரும்பி மக்காவுக்கு அவரோட வந்துட்டாங்க. சக்கரான் இப்னு அம்ர் இவங்க யாருன்னு சொன்னா அவங்களுடைய சின்னத்தா மகன், சாச்சப்பா மகன்.
சாச்சா மகனை தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தது. சக்கரான் அமருங்கிறது சௌதா நாயகியுடைய சாச்சா மகன். அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தது. அவங்க வந்து திரும்ப போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க சோமையில மூத்தாயிட்டாங்க. சக்கரான் மூத்தாயிட்டாங்க, விதவையாக இருந்தார்கள். அவர்களே கல்யாணம் முடிப்பதற்கு சௌதா வந்து கேட்டாங்க. சௌதா சம்மதித்தாங்க. அங்கே நேரம் போனாங்க சௌலா வீட்டுக்கு. சௌலா நாயகி அவர்கள் சௌதா நாயகி வீட்டுக்கு போறாங்க. போய் சொன்னாங்க, அதே மாதிரி சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய மா அத்ஸலல்லாஹு அலைஹி மினல் கைரி வல் பரக்கா, சௌதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கைர் வரப்போகுது, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்து வரப்போகுது, எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு நிலையை நீங்க அடைய போறீங்க என்று கேட்டதும் அது என்ன வாதாக்கி அது என்னன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பெண் கேட்டு என்ன தூதுவரா அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு பிரியம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஈமான் கொண்டிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிரியம். அவருடைய மனைவியா அமைகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா பெரிய ஒரு வாக்கியம் அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். ஆனா எனக்கு பாப்பா இருக்கிறாங்க. பாப்பா ஜம்ஆ இருக்கிற வயசு பெரிய வயசு, சோம்பையில்லாம இருக்கிறாங்க. இந்த வருஷம் அதோட ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய காலம்னா பரீட்சைகள் எப்படி ஹஜ் செய்வாங்க, சில ஏகாதிகள் வச்சு ஹஜ் செய்வாங்க, அந்த மாதிரி ஸ்டைல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி பின்னால் அமைச்சாங்க. ஹிஜ்ரி 8ல தான் அது மாறுது. ஹிஜ்ரி 10ல தான் முழுமையாக மாறிச்சு. 8ல அது மாறிடுச்சு ஃபர்து மக்காவிலே. அப்ப இந்த அந்த ஹஜ்ஜுடைய காலம் அது. ஹஜ்ஜுக்கு கூட அங்க இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா போயிடுவாங்க. ஜமான் வருஷம் ஹஜ்ஜுக்கு போக முடியாத அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. என்னுடைய தந்தை நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நீங்க வாப்பா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, பாப்பாவுடைய முடிவு இல்லாம நான் முடிவு சொல்ல முடியாதமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை நான் பாக்குறேன் என்று அவர்கள் ஜமாவை வந்து சந்திக்கிறாங்க. ஜமாட சொல்றாங்க, நான் வந்து உங்க மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். முக்கியமான பரிசுபுரத்துக்கு ஒரு சிறந்த மனிதர்களுக்கு நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன். மன்குவ அது யாரு? ஜமா கேட்கிற சோமில்லாம படுக்கையில் இருக்கிறான். யாரு? முஹம்மது அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமா சொன்னாரு, அருமையான சம்பந்தம், அழகான ஒரு சம்பந்தம், ரொம்ப பொருத்தமா இருக்கு என் மகளுக்கு, ரொம்ப பொருத்தமா இருக்கும், அற்புதமான ஒரு மனிதர் இல்லையா அவங்க, நல்ல விஷயம்தான். உன் தோழி எனக்கு தோழி சௌதா நாயகியும் சௌதா நாயகி தோழி, தோழியுடைய விருப்பம் தெரியலமே, என் தோழிக்கு விருப்பம் தான், ஆனா உங்கள்கிட்ட உத்தரவு கேட்க சொன்னாங்க. அப்படியா? உன் தோழியை கூட்டிட்டு வந்தான். மகளாக வந்தாங்க. என்ன பாப்பா சௌதா உன் தோழி வந்து இப்படி சொல்றாவுமா, உனக்கு விருப்பம் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா பாப்பா எனக்கு விருப்பம் தான், நீங்க ஒப்பும் வேண்டாம் அப்படின்னு. எனக்கு விருப்பம் தான், அழகான ஒரு சம்மதம், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நானும் சுகம் இல்லாத நிலையில இருக்கிறேன், ஒரு நல்ல கணவரிடத்துல ஒப்படைச்சா எனக்கு நானும் நிம்மதியா போய் சேர்றேன், ஒரு அழகான விஷயம் இல்லையா? இப்படி ஒரு கனவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா சொல்லிட்டு சௌதா அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன், கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாதவர்கள் திருமணம் முடிக்கலாம் முடிக்க கூடாது அந்த காலத்துல வரல, அதெல்லாம் இல்லாத காலம். ஆனா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் தான். இவங்க நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது அந்த சமயத்துல அது ஒரு விஷயம். அதனால கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வாங்க. அப்ப ஆயிஷா நாயகியுடைய திருமணம் ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. சித்திக் நாயகி அந்த திருமணத்தை நடத்தினாங்க. இப்ப என்ன செய்றாங்க? ஜமா ரசூலுல்லாஹ்வை கூட சொல்றாங்க. ஹவுலாவை என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வர்றாங்க. அழைத்து கொண்டு வந்து நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே அதே வீட்டுல என்ன செய்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. இதுதான் கல்யாணம் நடந்த அந்த தர்த்தி. அப்ப ஆயிஷா நாயகி தான் முதலாவது நிக்காஹ் நடக்குது. இரண்டாவது நிக்காஹ் நடந்தது சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிக்காஹ் நடக்குது. ஆனால் வாழ்க்கையை தொடங்கியது என்று எடுத்துக்கொண்டால் சௌதா நாயகி முதலாம். ஆயிஷா நாயகி மதீனா ஷரீஃபுக்கு பிறகு போனதுக்கு பிறகுதான் அவங்க வந்து கைப்பிடிச்சு வருது, அவங்க அந்த பிள்ளையை வந்து அவங்க என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே விளங்க முடியாது. அருமையான பெருமக்களே, இப்ப இந்த சமயத்துல அப்துல் பின் ஸமா சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரர், அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார். அவர் அப்துல் பின் ஸமா சௌதா நாயகியுடைய சகோதரர், அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வர்றார். திரும்பி வந்து கல்யாணம் முடிஞ்சது நமக்கு தெரியாது. அவர் ஹஜ்ஜில் இருந்தார். ஹஜ்ஜில் எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க. எல்லா மக்களுடைய இருந்து கூட ஸமா வர
ஹஜ்ஜுக்கு போக முடியல. ஹஜ்ஜுக்கு போக முடியல. அந்த காலத்துல ஹஜ்ஜுன்னு சொன்னா அது ஒரு ஸ்டைல இருக்கும். ஹஜ்ஜுக்கு முன்னால 3 மாசம் என்ன செய்வாங்க கேட்டா ஒரு சந்தையை நடத்துவாங்க. 3 மாசம் சந்தை. இப்ப வார சந்தை, மாச சந்தை அப்படிங்கிற மாதிரி 3 மாத சந்தையை இந்த குறைஷிகள் நடத்துவாங்க. உகாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூக்கு உகாவது கூட இந்த ஒரு இடம் இருக்குது. அதுல டிஃபரெண்டான நிகழ்வுகள் தான் அதை நடத்துவாங்க. அது வியாபார ட்ரிக்ஸ். இந்த வியாபாரத்தை வழிநடத்தி செல்வதில் குறைஷிகள் கைதேர்ந்தவர்கள். ரொம்ப திறமையான குறைஷிகள். ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்தும்னு சொல்லலாம். நிறைய பொருளை வச்சிருப்பாங்க, ஸ்டால் நிறைய போட்டிருப்பாங்க. நீங்க நம்ம பார்க்கலாம், ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, கடைகள் நிறைய போட்டிருக்காங்கன்னா அந்த கடைக்கு மட்டுமாக இருக்கும். குழந்தைகளுக்கான விளையாட்டு, ஊஞ்சல், அது இது, ஜப்பு சவறு, இப்படி சுத்துறது, அப்படி சுத்துறது, விளையாடுறது, துப்பாக்கி சொல்றது வச்சிருப்பாங்கல்ல. அப்ப இதெல்லாம் சேர்ந்தாதான் பிசினஸ் என்ன செய்யும், கடை கட்டும். இதுக்காக வேண்டிய குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது அது பொம்மை வாங்கிதான் கிடைக்கும். இதெல்லாம் ஆரம்பத்தில் யார் கண்டுபிடிச்சது கேட்டால் குறைஷிகள் தான். இந்த விஷயத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் குறைஷிகள் தான். ஒரு சந்தையை, ஒரு மார்க்கெட்டை எப்படி கொண்டு போவது, வெற்றிகரமாக நடத்துவது என்பதை படிக்க வேண்டும் என்றால் குறைஷிகள் படிக்கணும். என்ன செய்வாங்க தெரியுமா? ஸ்டால்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டால்ல போட்டு வச்சுட்டு அங்க சில மேடைகளை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மேடைகளுக்கு என்ன செய்வாங்க கேட்டா அறிவு கொடுத்துருவாங்க. இன்றைய தினம் இந்த பாடகர் வந்து பாடுவார் அப்படின்னு ஒரு துர்வலியமான பாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன செய்வாங்க, ஒரு காசை கொடுப்பாங்க. இந்த வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காசை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் நடக்கணும் இல்லை. அந்த பாட்டை கேட்கறதுக்கு ஒரு வாரம் டீ குடிக்க மாட்டானா, கடை சாப்பிட மாட்டானா, கடலை வாங்கி சாப்பிட மாட்டானா, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட மாட்டானா. அந்த காலத்துல வேற ஏதாவது இருந்திருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க, பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. பெண்கள் இது கடைகளுக்கு போனா சும்மா வர மாட்டாங்க இல்ல, சும்மா வருவாங்களா? உங்களை கடைகளுக்கு போய் சும்மா வருவாங்க. மாப்பிளோட ஜெப காலியாக்காம அவங்க வெளியாகிறது இல்லை. எனவே இது அவங்களுக்கு சிறப்பு பாருங்க. அவங்க இந்த மாதிரி பிசினஸ் கடை கிட்ட வச்சிருவாங்க. இன்னொரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் வைக்குவாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இன்னொரு இடத்துல குத்துச்சண்டை நடக்கும். இதுல கவிதை போட்டி நடக்கும், பேச்சு போட்டி நடக்கும். இப்படி பல்வேறு போட்டிகள், அதுகளுக்கு குழந்தைகளுக்கான போட்டிகள் நடத்துவாங்க. ஓட்ட பந்தயம், அது இது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து பரிசுலாம் கொடுப்பாங்க. சரியான பிசினஸ். 3 மாசம் அப்படி ஒரு பிசினஸ் நடக்கும். எனவே அதுக்காக வேண்டிய நேரம் போய் அதுல கிடைக்கக்கூடிய வருமானம், அதுல கிடைக்கக்கூடிய பரக்கத் எதெல்லாம் வந்து குறைஷிகள்ல அவன் தப்பான வழிமுறையில் ஹஜ்ஜை வழி நடத்தினாலும் கூட, முறையான ஹஜ்ஜை அவங்க வழிநடத்த இல்லைனாலும் கூட என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜுக்காக வெளியே வருவாங்க பாருங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த பணத்தை செலவு செய்யணும். இந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்கு. இந்த அரபுகிட்ட உள்ள பண்பு என்னன்னா, ஹஜ்ஜுக்காக யார் வருகிறார்களோ அவர்களுக்காக உணவு கொடுப்பது, அது செய்யறது, அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கிறது என்பதற்காக இந்த 3 மாதம் கிடைத்த இந்த லாப தொகைகளில் ஒரு பெரும் பகுதியை செலவு செய்வாங்க. உதாரணமா அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருவாங்க. தங்களுக்காக 10,000 ரூபாய் 90,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்குது, அரபுகிட்ட இருந்தது. எனவே அங்கே போய் தங்கி இருந்து பல்வேறு பணிகள், சித்தமாத்திர உச்சாட்சிகள், பல பகுதிகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆட்சிகளுக்கு எல்லாம் அவர் சித்தமத்து செய்வது, இந்த மாதிரி தண்ணீர் எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கான இடவசதிகளை செய்து கொடுப்பது, உணவுகளை செய்து கொடுப்பது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஈடுபடுவாங்க. இப்படி ஒரு நல்ல படம் இருக்குது. ஆனால் ஹஜ்ஜினுடைய நடைமுறை பிழையாக இருக்கும். ஹஜ்ஜினுடைய நடைமுறையோ உம்ராவினுடைய நடைமுறையோ பிழையாக இருந்தது என்ற பொழுதிலும் அந்த உச்சாட்சிகளுக்கு, முகத்தினர்களுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்யணும். நேரம் மாற்றமா போச்சு. ஹஜ்ஜுக்கு காலங்கள்ல தான் எல்லா ரேட்டையும் கேட்கணும். பஸ் ரேட்டு கூடிடுது, உணவு ரேட்டு கூடிடுது, ஏன்னா ஆட்சிகளை கட்டிப்படுத்துற மாதிரி. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் தங்க ரேட்டு கூடிடுது. என்ன மாதிரி கூடுது, கவர்மெண்டே கூடுறோம். போன் ரேட்டையே கூட்டுறோம். போனுடைய ரேட்டும் கூடுது. இந்த அளவுக்கு சும்மா போறாங்களே அந்த தொழிலுக்காக அவங்களுக்கு ஃபிளைட்டுக்கு ஒரு ரேட்டு, உம்ராவுக்காக போகும்போது அதுக்கு ஒரு ஃபிளைட்டுக்கு அந்த ரேட்டு கூட. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைய கால அரபுகள் அப்படி ஒரு தியாக குணத்தோடு இருந்தாங்க, செலவழிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தயான குணத்தோடு அவர்கள் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அப்படி என்ன செய்வாங்க, இதுக்கு போய் தங்கிடுவாங்க. 3 மாசம் தங்கி அதுக்கு செலவு செஞ்சு எல்லா ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த மூசி முடிஞ்சதுக்கு பிறகுதான் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க.
இப்ப அப்துல் ஜமா வர்ற வீட்டுக்கு வர்ற சௌதா நாயகனுடைய சகோதரி விதவையாக இருக்கக்கூடிய ஏற்கனவே சக்கரான ஆம்பூர் எல்லாம் அவரை கல்யாணம் முடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. குழந்தைகள் இருக்குது, 5 பிள்ளைகள் இருக்குது. சௌதா நாயகி 5 பிள்ளைகள் இருக்கு. 5 பிள்ளைகள் இருக்கவே கல்யாணம். இதுல கூட இன்னொன்னு சொல்லிவிட்டாங்க. சௌதா நாயகத்தை கேட்கும் பொழுது சொன்னாங்க, சௌதா நாயகி சொல்றாங்க, சௌதா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாக்கியம். அந்த வாக்கியம் பெருசு இல்லையா? ஆனா எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கு. எனக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் தயக்கம் வருகிறது. பிள்ளைகளை கவனிக்கணும் பண்ணணும். இதனால ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துகளில் ஏதாவது குறைவை நான் செய்துவிட்டால் அல்லாஹ் என் மீது வருத்தப்பட்டு விடுவானோ என்று பயந்து சொன்னான். அல்லாஹ் என் மீது வருத்தப்பட்டுவானோ. ரசூலுக்கு ஏதாவது குறை செஞ்சுட்டா என்ன செய்யறது? என் பிள்ளைகளை கவனிக்கணும் இல்லையா? சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப அவங்களை பராமரிக்கிறதா, ட்ரெஸ் பண்றது, தண்ணி ஊத்துறது, குளிப்பாடுறது, உணவு தயாரிச்சு கொடுக்கிறது, இதெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கு. இதை நான் செய்யக்கூடிய பிள்ளைகள் 1 பிள்ளை 5 பிள்ளை, ஒரு வரலாற்று அடிப்படையில் 6 பிள்ளைகள், 5 6. ஆனா 5 பிள்ளைகள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. 6 பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அப்ப 5 பிள்ளைகளை நான் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துகளை, அதுவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துகளில் நான் ஏதாவது குறைவை செய்துவிட்டால் இறைவனுடைய கோபம், இறைவனுடைய வருத்தம் என் மீது நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சமும் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன பொழுது சொல்றாங்க. வந்தாங்க, பேசினாங்க, முடிச்சாங்க, தெரியல. திருமண சம்பந்தம் தானே, நல்ல வழிகிடணும். திருமண சம்பந்தம் நம்மளால ஒரு பெண்ணை கேட்டு விடுறோம், ஒரு மாப்பிளை நம்ம கேட்டு விடுறோம், நாளைக்கு பதில் சொல்லி எதிர்பார்க்க கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஹதீதுகளை கேட்டு விட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான் இருக்கும். ஹதீதுல அந்த வரலாறுகளை போய் பார்க்கும் பொழுதுதான் அந்த செய்ய ஹதீதுகளுக்கு விளக்கம் இருக்கும். ஹதீதுகளை மட்டும் எடுத்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நாயகமே நீங்க கல்யாணம் முடிக்க கூடாதா? தையிபன் நாம் இன்ஷியத்த பிக்ரன் இன்ஷியத்த தையிபா, நீங்க விரும்பினா ஒரு கன்னி பண்ண முடிக்கலாம், ஒரு விரும்பினா ஒரு விதவை பண்ண முடிக்கலாம் அப்படி கேட்கிறாங்க. மணி பிக்ரும் மணி தையிப், கன்னி பெண்ணா யாரு? விதவை பெண்ணா யாரு? கன்னி பெண்ணா ஆயிஷா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, விதவை பெண் சொன்னா சௌதா பின்த் ஸமா ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி கேட்டுவாங்க. அப்ப கேட்டு வந்தாங்க, என்னமா சரியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு விஷயம் வரும். ஆனா அப்படி அது அப்படியா? ஹதீஸ் அப்படிதான் இருக்கும். ஹதீஸ் சுருக்கமாக தான் இருக்கும். அதிலே நிறைய விளக்கங்கள், அதுக்கு பின்னால் நடந்தது கொடுக்கல் வாங்க பேச்சுவார்த்தைகளா இருக்கு. இதுல கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வரணும்னு சொன்னாங்க இல்லையா? முருகன் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கேட்டபோது மதுரை சொன்னாங்க. வந்தாங்க. வந்த உடனே சித்திக் நாயகி சொன்னாங்க, நான் அவங்களும் சகோதரர்களா இருக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த விளக்கத்தையும் ரசூலுல்லாஹ் கேட்டு வந்து சொன்னாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு அப்போ கல்யாணத்தை சம்பந்தம் வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது இவங்க சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க சோலா, நான் ஒரு விஷயத்துல நான் கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. வெளியில போயிட்டாங்க. அப்ப ஹவுலா கேட்கிறாங்க, உண்மைமாண்ட அபூபக்கர் சித்திக் வெளியில போறாங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது, முத்அம் இப்னு அதி இவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய மகனுக்கு ஆயிஷா நாயகி கேட்டிருந்தார். ஏற்கனவே சம்பந்தம் நடந்தது, நல்ல பாடங்கள் படிக்கணும். ஏற்கனவே ஒரு சம்பந்தம் கேட்டிருக்கிறது. ஆனா என்னுடைய கணவர் சித்திக் நாயகம் சரின்னு சொல்லல, சரின்னு என்ன செய்யல சொல்லல. ஆனா அவர் கேட்டிருக்கிறது, கேட்டது எனக்கு தெரியும். முகமைவாதி அவருடைய மனைவி முஸ்ஸபி அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? என் கணவர் இடத்துல ஆயிஷா நாயகியை எனக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கேட்டிருந்தாங்க. பார்க்கலாமேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாக்கு கொடுக்க இல்லை. இருந்தாலும் கூட என்னுடைய கணவருக்கு சித்திக் நாயகத்திற்கு நான் வாக்கு கொடுத்தோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. வாக்கு கொடுத்துருந்தா என்ன செய்யுது? அப்ப அதை கிளியர் பண்றதுதான் போயிருக்கிறாங்க. நேரம் போனாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு தனி ஒரு மரியாதை இருக்கதான் செய்யும். அவர்கள் இடத்துல வந்தாங்க, உட்காருங்க, என்ன அபூபக்கர் அப்படின்னு. இல்லை, ஏற்கனவே நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்ததான் நான் வந்தேன். என்ன, உங்க மகனுக்கு என் மகனை நீங்க கேட்டீங்க தானே ஆயிஷாவை? ஆமா நான் கேட்டேன். ஆனா நீங்க என்ன செய்யல? பதில் சொல்லல. நீங்க பதில் சொல்ல தரல, பதில் சொல்லல. சரி, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது முத்தமிழ் அதியுடைய மனைவி உம்மு சபிய சொல்றாங்க, எங்களுக்கு முழு விருப்பம் தான். எங்க மகனுக்கு உங்க மகனை எடுத்து ஆயிஷாவை எடுத்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு முழு விருப்பம். ஆனால்
தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்க நம்ம மகனை ஆயிஷாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நாம் எல்லாரும் முழுமையாக அந்த இஸ்லாமியத்தில் இருக்க வேண்டும் என்று அபூபக்கர் விரும்புவார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விருப்பம் எனக்கு என்னன்னு தெரியும். குறிப்பாக நாம் 2 பேரும் இல்லைனாலும் கூட நம் மகன் இஸ்லாத்துக்கு முழுமையாக ரசூலுல்லாஹ் ஏத்துக்கணும்னு சொல்வார். அந்த விருப்பத்தில் அவர் இருக்கிறார். அதே நீங்க கேட்டுக்கங்க. அபூபக்கர் அப்படிதான் கேட்கிறான். ஆமா கரெக்டா அவங்க சொன்னாங்க, உங்க மனைவி சொன்னது சரி, இல்லை என் மகனை அப்படின்னா நான் தரத்துக்கு தயார் இல்லை. கிளியர் ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் கிளியர் பண்றாங்க. நம்ம வாக்கு கொடுத்தோமா, வாக்கு கொடுக்கல. சரி, இப்ப என்னதான் அவங்க விரும்புறாங்க, அந்த விருப்பத்தையும் சொல்லிட்டாங்க. என் மகனை தர்றதுக்கு அவங்க மகனை தர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் இல்லை அப்படிங்கிற தீர்மானம் ஆனதற்கு பிறகு சித்திக் நாயகி வீட்டுக்கு வந்து சௌதா நாயகர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல திருமணம் செய்யலாம். சரதாரசம் வந்தாங்க, திருமணம் நடந்தது. இங்கே ஒரு மாப்பிள்ளைன்னு இருக்கும் பொழுது அந்த காலத்துல எல்லாம் பெண்ணத்தான் தேடி போவாங்க. எப்ப மாப்பிள்ளையை தேடி போவாங்க, மாறி போச்சுன்னு வைங்களேன். பெண்ணை தேடி போவோம். சரி, பெண்ணை தேடி போனாலுமோ மாப்பிள்ளையை தேடி போனாலுமோ ஒரு சம்பந்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அந்த மாப்பிள்ளையை விரும்புறாரு, நம்ம பிள்ளையை எடுத்து இருக்கணும், அதுக்கு அந்த பொண்ணை விரும்புறாரு, நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை எடுத்து முடிக்கணும். அப்படி விரும்பினா அவங்க குறுக்கீடு செய்யக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஒப்பந்தம் எந்த நிலையில் போகுது, ஒண்ணு முடிஞ்சா கை, முடிஞ்சாலும் கை, முடிஞ்சா எங்க போய் கேட்கலாம், முடிஞ்சா என்ன செய்யலாம் போய் கேட்கலாம். ஒரு சம்பந்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டு நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது இது பாடலுக்கு தெரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. சித்திக் நாயகம் ஏற்கனவே முதலில் சித்திக் நாயகத்திலிருந்து முதலில் ஆதி இவர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லி தெரியாம போன பிரச்சனைங்க. சித்திக் நாயகம் கிளியர் பண்றாங்க. அப்ப சம்பந்தப்பட்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இது உறவுலாம் பிரச்சனையாயிடும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி உறவுகளில் சம்பந்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அனைத்துக்கு வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இங்கே வருகிறேன். ஆக இப்படிப்பட்ட இந்த சம்பந்தம் கலப்பது, சம்பந்தம் பெறுவது என்பதில் கூட வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்த தந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அருமையான பெருமக்களே, ஆக இந்த அடிப்படையில் தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது என்பதை நாம் விளக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வந்து கைப்பிடிச்சு விட்டதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். பனு ஹாரிஸ் ஹஸ்ரஜ் அந்த மதீனா ஷரீஃப் போனதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா எங்க ஊர்ல ஆயிஷா சொல்றாங்க, எங்க ஊர்ல ஆடு இருக்கே இல்ல. சின்ன வயசு சொல்றாங்க, எங்க ஊர்ல ஆடோ ஒட்டகமும் ஆளுக்கே இல்ல. விருந்து கல்யாணம் ஆடெல்லாம் உட்காந்துக்கிறாங்க, ஆடு இருக்கணும்ல. சரதாசம் பின்னாடி சொல்றாங்க, உழவு ஒரு ஆடு அறுத்தாவது விருது கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் விருது கொடுக்கிறது முக்கியமான ஒரு சுன்னத். ஆனா அநியாயமான விருதுகளாக இருக்கக்கூடாது, வீண் விரயமான விருதுகளாக இருக்கக்கூடாது, சும்மா இஸ்ராஃபான விருதுகளாக இருக்கக்கூடாது. ஒரே சமயம் நல்ல சாப்பாடு, எங்க சாப்பாடு, எங்க சாப்பாடு, எங்க சாப்பாடு, எங்க சாப்பாடு, நிறைய சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுபட்டு ஒரு ஒழுங்குமுறை செய்யும் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். பல ஊர்களை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனா எங்க வீட்டுல ஒட்டகமும் ஆடு அழுகையில் ஆயிஷா சொல்றாங்க, ஆடு அழுகையில எல்லாம் அப்படி இருந்தது. கொஞ்ச நேரத்துல சகல உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுல இருந்து பெரிய சாப்பாடுகள் வந்தது, நிறைய சாப்பாடுகள் இருந்தது. அவங்க தான் இது செஞ்சாங்க, விருந்து ஏற்பாடு பண்ணாங்க. சகல உபாதா ரலியல்லாஹு அன்சாரி வசதியான ஒரு லீடர்ஷிப் மெயினதாங்க. அவங்க அந்த உணவுகள் தயாரித்து செஞ்சாங்க, கொடுத்து விட்டாங்க. அதுதான் உணவாக அன்றைய கல்யாண உணவாக பரிமாறப்பட்டதுன்னு ஆயிஷா சொல்றாங்க. ரலியல்லாஹு இப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கல்யாணத்தில் அவருடைய சகோதரனை கலந்து கொள்கிறார். அவர் ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா தன் சகோதரிக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, பாப்பாவோட சண்டை போட்டாரு, நீங்க எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்? சௌதாவை தன்னுடைய சகோதரனை கேட்டாரு, நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்முடைய இறுதியாகி விட்டது என்று அப்துல் சமா மண்ணை எட்டி தன்னுடைய தலையிலேயே போட்டுக் கொண்டார். நீ யாரப்பா கல்யாணம் முடிச்சீங்க, நம்ம எதிரியை பார்த்து கொண்டு இருக்கோம், அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு உங்க வீட்டோட பயங்கர சண்டை போட்டார். இதே அப்துல் சமா ரலியல்லாஹு தான் பின்னாடி வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, ஆமா மூடத்தனமா நான் நடந்துக்கிட்டேன். ஒரு டைம்ல
நான் அப்படி வந்தேன், எனக்கு அறிவியலியாக அறிவற்ற தன்மையில் நான் நடந்து கொண்டேன், என் சகோதரிக்கு கிடைத்த பாக்கியத்தை உணர முடியாதவனாக நான் இருந்தேன். அல்லாஹ் என்னுடைய கல்வியில் வெளிச்சத்தை தந்தான். என் சகோதரி அடைந்திருக்கக்கூடிய பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம்? உலகத்தில் வாழும் இனிமேல் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் தாயாக வாழக்கூடிய பாக்கியம் கிடையாது. சோதனை எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்குமா, நம்முடைய உமாவுக்குமா, பாப்பாவுக்குமா, பாப்பாட பாப்பாவுக்குமா, இது வரக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் தாய் இல்லையா? உலகத்தில் வாழும் அத்துணை மூமின்களுக்கும் தாயாக ஆகக்கூடிய வாக்கியம் கிடைப்பதை கூட நான் உணராமல் அப்படி நடந்து கொண்டேன் என்று அப்துல் சமானுடைய எல்லாம் பின்னால் சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, ஆக கல்யாணத்தினுடைய தொடக்க நிகழ்வுகள் நாம சொல்லியிருக்கோம். கல்யாணத்தினை இனிமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த திருமண வாழ்க்கை எப்படியெல்லாம் அற்புதமான வாழ்க்கை. இதுவரை நம்ம மக்காவுடைய வாழ்க்கை தான் நம்ம சொல்லிட்டே வரோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு மக்காவுடைய வாழ்க்கையை. ஹிஜ்ரத்து போறது வரைக்கும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் மிக பிரபலியமானது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் மிக அதிகமானவை. இதுவே 35 முறையில் நம்ம எழுந்திருக்கிறோம். மக்கால நடந்த 13 வருஷம், மதீனா ஷரீஃப்ல 10 வருஷம், மக்காவில் 13 வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை விட 100 மடங்கு அதிகம் மதீனா ஷரீஃபில் நடந்த நிகழ்வுகள். 13 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள் செய்திகளை விட மதீனா ஷரீஃபில் 10 வருடங்களில் நடந்த நிகழ்வுகள் தொடராக கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க போனவர்கள் இஸ்லாம் வெளிச்சமாக எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. அப்படி பரவ ஆரம்பித்த பொழுது ஆதரவும் எதிர்ப்பும் குரோதமும் எல்லாம் நிறைந்தது. ஒரு பக்கத்தில் ஆதரவு, ஒரு பக்கத்தில் எதிர்ப்பு, ஒரு பக்கத்தில் குரோதம், ஒரு பக்கத்தில் இந்த நம்பகத்தன்மை, ஒரு இடத்தில் நம்பகத்தன்மை அற்ற நிலை, இப்படியெல்லாம் நடந்த நிகழ்வுகள் என்று பல செய்திகள் குவிந்து கிடக்கிறது மதீனா ஷரீஃபினுடைய மண்ணில். எனவே அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரையில் இப்பவே 35 உரைகளை நாம் எழுந்திருக்கிறோம். இதற்கு பிறகுதான் சில வருஷம் தாய்ப்புக்கு போறாங்க. இதற்கு பிறகுதான் தாய்ப்பு போறாங்க. அந்த தாய்ப்புக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் அமைகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பாகமும் இந்த சமூகத்திற்கு அற்புதமான வழிகாட்டுதல், அற்புதமான வெளிச்சம். அதை நாம் பின்பற்றும் காலமெல்லாம் நாம் இந்த உலகத்தில் யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அல்லது சமயமே மார்க்கமே இல்லை என்று இருக்கக்கூடியவர்களும் இந்த வழிமுறையை பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை தின்னால். அப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை பின்பற்றி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்லவன் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொண்டு இந்த மஜ்லிஸை கபூல் செய்து ஈருலக சௌபாக்கியங்கள் பெற்றவர்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களை வாக்கி அருள் பாலிப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.